அன்பார்ந்த வாசக அன்பர்களே, தமிழ் இலக்கியத்தின்பால் ஈடு இணையற்ற ஆர்வமுடைய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகச் சிறந்த ஒரு இலக்கிய படைப்பாக தமிழ் கூறும் நல்லுலகில் 2000 ஆண்டுகளை கடந்தும் தமக்கென ஒரு தனிப்பெரும் சிறப்போடும் மேலும் பல செய்திகளை உள்ளடக்கிய ஒப்புயர்வற்ற ஒரு பேர் இலக்கியமாகவும் வேண்டுவனவற்றையெல்லாம் தரக்கூடிய தகவல் களஞ்சியமாகவும் ஐம்பெருங்காப்பியங்களிலே முதன்மை பொருந்திய சிறப்புக்குரியதுமாக இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணியினுடைய தொடர் வகுப்பிலே இன்று 3வது இலம்பகமாகிய காந்தர்வதத்தையார் இலம்பகத்தை இன்று நான் உங்கள் முன்னால் கருத்தோடும் செறிவான பாடலோடும் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். சென்ற வகுப்பில் கோவிந்தையார் இலம்பகத்தில் நிறைவு செய்திருக்கிறோம். முதலாக ஜீவகன் நடத்திய கன்னி போர் ஆணிரை மீட்பதற்காக வேடுவரோடு ஏமாங்கத நாட்டினுடைய படையே தோற்று திரும்பிய போது ஜீவகன் தனக்குரிய வில்லாற்றலால் முதலாய எல்லா படைக்கல தொழிலையும் கற்று தேர்ந்தவன் என்பதனாலும் விண்ணிலும் மண்ணிலும் இல்லா மணிப்பூணினனாக ஒப்புயர்வற்ற தனக்கு இணையாக சொல்ல முடியாத ஒரு வீர திருமகனாக ஜீவகன் விளங்குவதால் ஏமாங்கத நாட்டினுடைய 4 வகை படைகளும் வேடுவரிடம் ஆணிரையை மீட்க முடியாமல் திரும்பி வந்த பொழுது ஜீவகன் தன்னுடைய நண்பர்களோடு சென்று ஏமாங்கத நாட்டினுடைய ஆணிரைகளை எந்தவிதமான இரத்த காயங்களும் இல்லாமல் யாருக்கும் எந்தவிதமான வில்லினாலோ அம்பினாலோ காயம் ஏற்படாமல் வாழ்வாயுமின்றி வடிவங்கனை வாயுமின்றி கோல்வாய் மதியம் நெடியன் ஆணிரை மீட்டான் என்று திருத்தக்கதேவர் அதை அழகாக பாடல்படுத்துகிறார். ஆக போர்க்களத்தில் கூட எந்த ஜீவனும் துன்பப்படக்கூடாது என்ற ஒரு அறப்போரினை ஜீவகன் வாயிலாக கன்னி போரிலேயே நிகழ்த்தி காண்பிக்கிறார். சங்க இலக்கியத்திலே போர் தொடங்கும் பொழுது ஆணிரைகளை கவர்ந்து செல்வதும் அதை மீட்டு கொணர்வதுமாகத்தான் போர் தொடங்கக்கூடிய முறை. அந்த முறையை தொல்காப்பியத்திலே காண்பிக்கக்கூடிய அந்த புறப்பொருளினுடைய போர்க்கள காட்சிகளை எல்லாம் திருத்தக்கதேவர் கோவிந்தையார் இலம்பகத்திலே வைத்து காண்பிக்கிறார். ஆணிரையை மீட்டு வரக்கூடிய வீரனுக்கு என்னுடைய ஒப்புயரற்ற அழகான மென்மையான அழகிலே இணையற்ற ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய கோவிந்தையை மணப்பதற்கு உரியவன் என்று அவனுடைய தந்தை பந்தய பொருளாக வைக்கிறான். அந்த போரிலே ஜீவகன் வெற்றி பெற்றாலும் கோவிந்தையை மணக்காமல் அவளை தன்னுடைய நண்பன் பதுமுகனுக்கு மணம் செய்து வைக்கிறான். நண்பன் பதுமுகனும் கோவிந்தையும் ஈடு இணையற்ற இன்பத்திலே திளைக்கிறார்கள். அதோடு அந்த 2வது இலம்பகம் நிறைவு அடைகிறது. இப்பொழுது 3வது இலம்பகமாகிய காந்தர்வதத்தை என்ற ஒரு வித்யாதர உலக பெண்ணை ஜீவகன் யாழ் இசை போட்டியிலே வெற்றி பெற்று அவளை மணக்கக்கூடிய கதையை உள்ளடக்கியதுதான் காந்தர்வதத்தையார் இலம்பகம். அந்த காந்தர்வதத்தையார் இலம்பகத்தை இப்படித்தான் தொடங்குகிறார்கள். பதுமுகனும் கோவிந்தையும் இன்பம் துய்த்து வரக்கூடிய நாளிலே அழகாக அடுத்த இலம்பகத்திற்கு வித்திடுகிறார் திருத்தக்கதேவர். அப்பொழுது மிகப்பெரிய ஒரு வணிகன், அவன் மிகப்பெரிய செல்வங்களை எல்லாம் தேடி கொணர்ந்து வைத்திருக்கிறான். இருந்தாலும் அவனுடைய ஊழ்வினை எல்லா செல்வங்களையும் இழந்து தனிமரமாக நிற்கிறான். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவன் செய்த வினை என்று திருத்தக்கதேவர் கூறுகிறார். வெள்ளம் என்று ஒரு எண்ணை சொல்கிறார்கள், சங்கு என்று ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். வெள்ளம் சங்கு என்பது பேர் எண்ணினுடைய பெயராக அந்த காலத்திலே இருந்திருக்கிறது.
சங்கு போல் செல்வத்தை சேர்த்தான், வெள்ளம் போல் செல்வத்தை சேர்த்தான் என்று சொன்னால் அளவிட முடியாத ஒரு பேர் எண்ணை குறிக்கக்கூடிய சொல்லாக சங்க இலக்கியத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். அப்படித்தான் இங்கே ஸ்ரீதத்தன் என்ற ஒரு வணிகனுடைய வாழ்க்கையை முன்கதையாக வைத்து இந்த காந்தர்வதத்தையார் இளம்பகம் தொடங்குகிறது. அவன் சங்கு என்னும் செல்வ அளவை சேர்த்து இருந்தாலும் இப்பொழுது வறியவனாக ஆகிவிட்டான். இருந்தாலும் அவன் மனதிலே வறியவனாக இல்லை. பெரியோர்களே, முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்று திருக்குறளிலே மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். எத்தனை சோதனைகள் வந்தாலும் சோதனைகளை சாதனைகளாக்கி முன்னேறக்கூடியவர்களுக்குத்தான் இந்த உலகம் வெற்றி திருமகனாக கொண்டாடும். அதற்கு இணையாக ஒரு வார்த்தைகளை சொல்கிறேன். அகரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் தேவைக்கு ஊக்கம். இதை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம், மனதிலே நிறுத்திக் கொள்ளலாம். வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு உந்து சக்தியாக நீங்கள் பயன்படுத்தலாம். அகரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் தேவைக்கு ஊக்கம். ஆக்கம் இருந்தால்தான் நீங்கள் ஊக்கத்தோடு செயல்பட முடியும். எந்த ஒரு செயலுக்கும் தடை வரும். தடைகளை தாண்டி வெற்றி பெறும்போது தான் அந்த வெற்றி கனியினுடைய சுவையை நாம் பருக முடியும். ஆகவே தான் சென்ற வகுப்பிலே குறிப்பிட்டேன், வெற்றி வெகு தொலைவிலும் இல்லை, தோல்வி மிக அருகிலும் இல்லை. வெற்றி வெகு தொலைவிலும் இல்லை, தோல்வி மிக அருகிலும் இல்லை. அதை உணர்ந்த அந்த ஸ்ரீதத்தன் எல்லா செல்வத்தையும் இழந்த போதும் மீண்டும் தன்னுடைய வணிகத்தை தொடங்குகிறான். அவன் அப்பொழுது திருத்தக்கதேவர் கொள்கிறார், இம்மி அளவு செல்வம் இருந்தாலும் ஊக்கத்தோடு அந்த இம்மி அளவு செல்வத்தை வைத்துக்கொண்டு வணிகத்திலே ஈடுபட்டால் சங்கு என்று சொல்லக்கூடிய பெரும் செல்வத்தை சேர்க்க முடியும். நாம் வைத்திருப்பது சிறிய செல்வம் தானே, இதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது என்று தன்னையே நொந்து கொண்டு முடங்கி கிடக்காமல், எல்முனை அளவு செல்வம் இருந்தாலும் அதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் ஊக்கத்தோடு நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் வணிகம் செய்தாலும் அதன் மூலமாக சங்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரும் செல்வத்தை சேர்க்க முடியும் என்பதை மிக அழகாக கவிப்படுத்துகிறார் திருத்தக்கதேவர். இம்மி அன நுண்பொருள்கள் ஈட்டி நிதியாக்கி கம்மியரும் ஊர்வர் களிறு ஓடை நுதல் சூட்டி. அந்த இம்மி அளவு செல்வத்தை வச்சுக்கிட்டு நீங்க வணிகத்தை தொடங்கினீங்கன்னா யானை மீது வரக்கூடிய மிகப்பெரிய வணிகனாக ஒரு கால் நீங்கள் வர முடியும். ஆகவே தான் புதுக்கவிஞன் சொன்னான், வெறுங்கை என்பது மடத்தனம், அதில் 5 விரல்கள் என்பது மூலதனம் என்று அதை குறிப்பிடுவதாக. இம்மி அன நுண்பொருள்கள், இம்மி தான் இருக்கு செல்வம், நீங்க கவலைப்படாதீங்க, அதை வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்க. ஒரு செட்டியாரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அந்த செட்டியார் படுறா வியாபாரத்தில் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரு, நீயும் அந்த மாதிரி முயற்சி பண்ணுடா, அந்த தொழில் நுணுக்கத்தை அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிடான்னார். இவன் போனான் நேராக அந்த செட்டியார்கிட்ட. செட்டியாரே, உங்கள் தொழிலில் எவ்வளோ லாபம் கிடைக்குது, எப்படி நீங்கள் இந்த லாபத்தை ஏற்றுறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த வணிகர் சொன்னார், தம்பி என் தொழிலில் பெருசாக ஒன்றும் லாபம் இல்லைப்பா, பைசாவுக்கு பைசா தாண்டா கண்ணு லாபம் அப்படின்னாரு. என்னையா ரூபா 1000 2000 5000 போயிடுச்சு, நீ இன்னும் பைசாவில் பதில் சொல்லிங்கிறிய, பைசாவுக்கு பைசா தான் லாபம்ன்ற, ஒரு பைசாவா எப்போ சம்பாரிச்சு நான் பணக்காரன் ஆகிறதுன்னு அவன் திரும்பி வந்துட்டான். என்னடா தம்பி அந்த வணிகர்கிட்ட போய் கேட்டியான்னு அவங்க அப்பா கேட்டார். அப்பா அந்த வணிகர் பைசாவுக்கு பைசா தான் லாபம்ன்றாரு, அந்த தொழிலை போய் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா. தம்பி அதுக்கு அர்த்தம் புரியலடா உனக்கு, பைசாவுக்கு பைசா லாபம்னா 10 ரூபா முதல் வச்சுன்னா 10 ரூபா லாபம்னு கிடைக்குதுன்னு அர்த்தம். 1 பைசா முதல் வச்சுன்னா 1 பைசா லாபம், 100 ரூபா முதல் வச்சா 100 ரூபா லாபம். அப்போ 100% கெயின் இல்லைங்களா? ஆக வணிகர் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல லாபம் குறிக்கோளாக இருக்குமா. இப்போ பழ வியாபாரி இருக்காருன்னு வச்சுங்க, லாபம் குறிக்கோள், நல்ல வெயில் காஞ்சுது, கோடை காலம்னா 50% கூட லாபம் எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் வானம் மேகமூட்டமாக இருக்குது, 20% லாபம் குறைச்சிக்குவாங்க. கொட்டுது மழை, லாபத்தை பார்க்க மாட்டாங்க, முதல்ல தேத்தனா போதுன்னு நினைப்பாங்க. இப்படி வணிகர்களுடைய நோக்கம் எந்த விதத்திலையும் முதல் அழியாமல் பார்த்துக்குவாங்க. அதான் வணிகத்தினுடைய நுணுக்கம்.
அந்த முதல் அழியாமல் பார்த்து கொள்ளக்கூடிய திறம் எப்படி வணிகர்களிடம் இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த பாடலிலே நாம் பார்க்கலாம். இம்மியன நுண்பொருள்கள் ஈட்டி நிதி ஆக்கி கம்மியரும் ஊர்வ களிறு ஓடை, களிறு மீது வருவார்கள், நுதல் சூட்டி பட்டம் சூட்டி. இதுதான் முக்கியமானது. அம்மி மிதந்து ஆழ்ந்து சுரை வீழ்ந்தது அறம். அம்மி மிதந்து ஆழ்ந்தது சுரை, வீழ்ந்தது அறம். இந்த ஒரு வரியை அனலைன் பண்ணிங்க சார். அம்மி மிதந்து ஆழ்ந்தது சுரை வீழ்ந்தது அறம். இது என்ன அர்த்தம்னா, ஒரு சுனை இருக்கான், அந்த சுனை வித்தியாசமான சுனை. அதுல போய் சொர குடுக்க போட்டீங்கன்னா, ஒரு மிதக்கிற பொருளை போட்டீங்கன்னா அது உள்ள போயிடும். அம்மிக்கல், கருங்கல்ல செய்யறாங்கல்ல அம்மிக்கல், அதை போட்டீங்கன்னா மிதக்கும். இப்படி வித்தியாசமான இந்த சுனையினால் அறம் வீழ்ந்தது. இப்படி சொல்லி முடிக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, தலைவன் இருக்கானா, தலைவனால பரத்தை இன்பம் அனுபவிக்கிறாளாம், அவனுக்கு உரிய மனைவி இன்பம் அனுபவிக்கலையாம். இது எப்படி வித்தியாசமாக இருக்கிறது என்று சொன்னால், சுரையாழ அம்மி மிதப்பு கானக நாடன் சுனை. அந்த கானக நாட்டினுடைய தலைவன் இருக்கக்கூடிய நாட்டினுடைய சுனையானது வித்தியாசமாக இருக்கிறது. யார் இன்பம் அனுபவிக்க வேண்டுமோ அவள் துன்பத்தை அனுபவிக்கிறாள், யார் இன்பத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாளோ அவள் இன்பத்தை அனுபவிக்கிறாள். இது எதற்கு சமம் என்று சொன்னால், சுரை ஆழ்வதற்கும் அம்மி மிதப்பதற்கும் சமம். இது பழமொழி 400ல இதே பழமொழியை பயன்படுத்தி இருக்காரு. இதுக்கு என்னன்னா, சுரை மிதப்ப அம்மி ஆழ அப்படி மாத்தி படிக்கணும். ஆனா கவி எழுதின புலவர் எப்படி எழுதிட்டாரு, சுரை ஆழ அம்மி மிதப்பு. இதுக்கு இலக்கணத்துல என்ன சார் அர்த்தம்னா, மொழி மாற்று பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொண்டுகோட்டு பொருள்கோள் சொல்லுவாங்க, மாட்டேற்று பொருள்கோள் சொல்லுவாங்க. இந்த பொருள் கொள்வதில் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. ஒரு இடத்துல பெயர் சொல் இருக்கும், அதுக்குண்டான வினைச்சொல் இன்னொரு பெயர் சொல்லோட சேர்த்துட்டு இருப்பாங்க. இதுக்குண்டான வினைச்சொல் இன்னொரு பெயர் சொல்லோட இருக்கும். அதை நாம மொழி மாற்று பொருள்கோள் எப்படின்னா பொருள் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப சுரையாழ அம்மி மிதப்பு என்பதை மாற்றி சுரை மிதப்ப அம்மி ஆழ, இது அறம். ஆனால் அறத்திற்கு மாறாக அந்த நாட்டில் இருப்பதனால் அறம் வீழ்ந்தது. இதை ஏன் சார் இங்க திருத்தக்கதேவர் சொன்னார்னா, ஐயோ நமக்கு வாய்ப்பில்லை, நாம எது தொட்டாலும் நஷ்டம் நடக்குது, நம்ம கிட்ட கையில காசு இல்லைன்னு சோம்பி இருக்காதே, முயன்றால் ஒரு நாள் வெற்றி நிச்சயம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதார் என்று திருக்குறளிலே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு துன்பம் வந்தாலும் துன்பம் உற வரும், துன்பம் உறவரினும் செய்யற்க, துன்பம் பயக்கும் வினை. துன்பம் வரும், அதற்காக நீ தோண்டு விடாத, உன்னுடைய பணியை கரெக்டா செய்துட்டே போ. ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் வெற்றி நிச்சயம். முயலும் ஆமையும் போகும். ஆமை தோற்கிறது, முயல் வெற்றி பெறுகிறது இல்லைங்களா? முயலும் வெற்றி பெறும், ஆமையும் தோற்கும், முயலாமை இரண்டையும் விட மோசமானது. முயல் தோற்றாலும் ஆமை வெற்றி பெற்றாலும் முயலாமை நம்மை விட்டு அகல வேண்டும். முயல் ஆமை, முயலாமை தோற்றுவிடும். முயலும் ஆமையும் தோற்கும், முயலாமையும் தோற்கும், முயன்றால் வெற்றி பெறலாம் இல்லைங்களா? முயலும் ஆமையும். ஒரு அழகா நான் இத இந்த எலெக்ஷன் நேரத்தில் கேள்விப்பட்ட ஒரு அழகான வார்த்தை ஆடல். அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தினார் பாருங்க. என்னங்க, 4 கட்சி இருக்கு, எது வெற்றி பெறும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன் இல்லைங்களா? அதுக்கு அவர் பதில் சொல்லணும்னா எதனா ஒன்று தானே சொல்லணும். 4மே வரட்டும்னாரு. எப்படிங்க 4மே வரும்?
எப்படி 4 வரும்? இது கேட்டது கவுண்டிங்க்கு முன்னாடி. அவர் சொன்ன பதில் 4 வரட்டும்னாரு. 4th மே ரிசல்ட் அன்னைக்கு வந்தா தெரிஞ்சிட போகுதுன்றது. அவர் என்ன சொன்னாரு? 4 வரட்டும்னாரு. அதை சேர்த்து படிக்கும் போது 4 வரட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன தான் லூசா இருப்பாரோ, எப்பறம் அவர் 4 வரட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு என்ன சொன்னாரு? கவுண்டிங் டேட் வரட்டும், யார் வராங்கன்னு தெரிஞ்சிட போகுதுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த சொல்லாடல் இன்று எவ்வளவு ஒரு அழகாக சூசகமாக கையாளப்படுகிறது பாருங்க. அப்படிதான் சுரையாழ அம்மி மிதப்பு என்று சொல்லியிருக்கிறார். ஆக உரை சான்ற சான்றோர் ஒடுங்கி உரைய, அறத்தின் வழியில் நிற்கக்கூடிய சான்றோர்கள் ஒடுங்கி ஓரம் போயிடுறாங்க. இன்றைக்கு நாட்டில் தீயோர் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள். உரை சான்ற சான்றோர் ஒடுங்கி உரைய, நிறை உள்ளார் அல்லர் நிமிர்ந்து பெருகல். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தீயவன் உயர்ந்து நிமிர்ந்து நிற்கிறான், நல்லவர்கள் ஒதுங்கி செல்கிறார்களே. இந்த வழக்கம் அறத்திற்கு மாறானது. இது எதற்கு சமம் என்று சொன்னால், முயல் உயர்ந்து நிற்கிறது, யானை தண்ணீரிலே மூழ்குகிறது, அம்மி மிதக்கிறது, சுரை ஆழ்கிறது. அதுபோல் இது அறத்திற்கு மாறானது. இன்றைக்கு நாட்டில் நடக்குதா சார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு எப்படி நடக்கும்ன்றத சொல்லிட்டு போயிட்டாங்களா இல்லையா? தர்மத்திற்கும் அறத்திற்கும் ஒழுக்கத்தின் வழியில் நிற்பவர்களுக்கும் இந்த நாட்டில் ஒரு வெளிச்சம் இல்லை. அறத்திற்கு மாறாக தர்மத்திற்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. ஆனால் அது நிரந்தர வெளிச்சம் அல்ல. விளம்பரத்திற்கு வெளிச்சம் தேவை, வெளிச்சத்திற்கு விளம்பரம் தேவையில்லை. அறம் என்பது வெளிச்சம், அதற்கு நமக்கு ஒளிவட்டம் தேவையில்லை. இது அழகா திருக்குறளை சொல்லியிருக்காரு பாருங்க. அப்படியே 100% ஒரு குறள்ல சொல்லிட்டார். நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். திருக்குறள்ல திருவள்ளுவர் பதில் சொல்லாத போன ஒரு குறள் இது சார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம். கெட்டதே செய்யறான், அவன் வளர்ந்து போயிட்டே இருக்கான். நாளுக்கு நாள். நேற்று சைக்கிள்ல போனான், இன்னைக்கு புல்லட்ல போனான், மறுநாள் பார்த்தா இனோவா கார்ல போறான். அவன் முன்னாடி 10 கார் போகுது. கிடுகிடுன்னு வளர்ந்துட்டான். அவன் போன ரூட்டு பூரா ராங்கான ரூட், ஆனா வளர்ந்துட்டான். அவன் முன்னாடி 10 பேர் போறான். இவன் பார்த்து 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 தர்மம் பண்ணிங்க. 10 ரூபா சம்பாரிச்சா கூட அதில் 5 ரூபா தர்மம் பண்ணிட்டு நேர்மையான முறையில் போறான். கீழே 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 போயிட்டே இருக்கான். இது எதுக்கு சார் சமம்? இப்போ நான் சொன்னது மாதிரி தான். இப்போ நான் சொன்ன அத்தனை ஓமையும் இந்த குறளுக்கு பொருந்தும். அப்போ திருக்குறள் ஆசிரியர்கிட்ட கேட்கறான், நல்லது செய்யறவன் கீழே போயிட்டே இருக்கான், கெட்டது செய்யறவன் வளர்ந்தே போறானா சார், இது எதற்கு சார் சமம்னு கேட்ட பிற்பாடு 2 பேரும் செய்த முன்வினை பயனை நினைச்சு பாடுறான்ட்டு போயிட்டார் அவர். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் சொல்லிட்டு 2 பேருடைய முன்வினை பயனையும், இவன் போன பிறவில நல்லது செய்துட்டான், அதனால இந்த பிறவில அவன் நல்லதை அனுபவிக்கிறான், கெட்டது இப்ப செய்யறான், இதுக்கு உண்டான பலன் பின்னாடி அனுபவிப்பான். இவன் இப்ப கெட்டது செய்யல, நல்லதே செய்துட்டு இருக்கான், ஆனா போன பிறவில ஏதோ ஒரு தவற பண்ணிட்டான், அதனுடைய கர்ம பலன் இப்ப அவன் கீழே இறங்கி போயிட்டு இருக்கான். இப்படி வினையின் வழியாக இந்த இருவரையும் சீர்தூக்கி பார்த்து கொந்தகொந்தாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய திருக்குறளை இயற்றிய ஒரு அற்புதமான தெய்வ புலவர் நமது திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். அதனால இது வினையின் வழியில முடிவு கண்டிருக்கிறார் திருவள்ளுவர். ரைட். இப்ப இங்கேயும் அதான் சொல்றார், அறம் வீழ்ந்தது, அறம் வீழ்ந்தது என்று சொல்கிறார். அப்படியே சொல்றார், வீழ்ந்தது அறம் சால்க. ஆனா அதை பத்தி நினைக்காத. ஐயோ எனக்கு எதை தொட்டாலும் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியலையேன்னு யாராவது முடங்கி நின்றுடாதீங்க. அது தற்காலிக தடை. தடை அதை உடை. ஒரு மிகப்பெரிய யானை சார், அதுக்கு ஒரு மரத்தையே பிடுங்கி போடக்கூடிய சக்தி இருக்கு, வேரோட பிடுங்கி எடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா அதை பட்டினி போட்டு அதை தன்வசப்படுத்துவதற்காக அந்த பாகன் என்ன பண்ணுவான், அதை பட்டினி கொடும் பட்டினி போட்டு அவனுக்கு பயப்படுற மாதிரி அந்த யானையை பழக்கம் பண்ணிடுவான். ஒரு சின்ன கொம்பை எதிர போட்டுட்டு அவன் அண்ணாண்ட போயிட்டு வருவான். அவன் போயிட்டு வர வரலையும் அந்த கொம்பை பெரிய மலையாக தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய தடையாக நினைத்து அந்த யானை அந்த கொம்பை தாண்டாம அங்கே நிற்கும். அப்ப அந்த யானைக்கு அப்படி பழக்கம் பண்ணிட்டான், இந்த கொம்பு இதான் இல்லைங்களா?
அப்ப நமக்கு இருக்கிற தடைகள்லாம் சாதாரண தடை சார். தடைகளை கண்டு நாம் ஒருபோதும் மனம் தளர்ந்து விடக்கூடாது. 2 பேர் என்ன பண்றான், ஒரு போட்டியில கலந்துக்கிறானு. மிகப்பெரிய ஒரு பூட்டை 4 பேர் தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து கதவுல மாட்டுறான். யார் மோதி அந்த பூட்டை உடைக்கிறீங்களோ அவன் தாண்டா பலசாலின்றான். வந்துக்கிற அத்தனை போட்டியாளருடைய பூட்டையே 4 பேர் தூக்கிறான். அதை மோதி உடைக்கணும்னா நம்ம உடம்பு எங்க இருந்தா தாங்கும்? சுக்குநூறா என்ற உடம்புட்டு எல்லாம் பயந்து நிற்கிறான். ஒருவன் மட்டும் மோதி பார்க்க வேண்டும் என்று நினைத்து ஓடுகிறான். ஓடி மோதுகிறான். பூட்டு சுக்குள் நூறாக உடைகிறது. காரணம், அது அட்டையில் செய்த பூட்டு. ஆக நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சிறிய தடையை நாம் உதாரணமாக பார்த்து நாம் ஒதுங்கி நின்றால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. டாக்டர் அப்துல் கலாம் பேப்பர் போடும் சிறுவனாக இருந்தார். பின்னாளில் அவருடைய பெயர் வராத பேப்பரே இல்லை என்ற நிலைக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால் முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்பதை சீதத்தன் வாயிலாக நமக்கு சொல்கிறார் திருத்தக்கதேவர். இதைத்தான் காப்பியம் நமக்கு சொல்லக்கூடிய விழுமியங்களாக பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் எப்படியேற்பட்ட தடை வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றதை சீதத்தன் வாயிலாக நமக்கு இந்த பாட்டிலே சொல்கிறார். ஆக எப்படிப்பட்ட வினையாக இருந்தாலும் அதையும் வெல்லக்கூடிய சக்தி நம்மிடம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வலிமை, அவனுடைய மனதினுடைய திடம், அதை பொறுத்துத்தான் வாழ்க்கை என்பது வெற்றி பெறும். ஆகவே நாம் அப்படி முயலாமல் போனால் என்ன நடக்கும்? தடைக்கு முன்னாடி நின்றுட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நம்மை வீழ்த்த நினைக்கக்கூடிய எதிரிகளுக்கு சந்தோஷத்தை அளித்து விடும். நாம் வீழ்வதை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பகைவர்களுக்கு சந்தோஷத்தை அளித்துவிடும். ஏக்கழுத்தம் என்ற ஒரு வார்த்தை, ஏக்கழுத்தம் என்று சொன்னால் நம்மை பார்த்து பயந்து இருந்த நம்முடைய எதிரிகள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு நம்முடைய முயலாமை ஒரு காரணமாக ஆகிவிடும். ஆகவே முயற்சின்மை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் கழட்டி எறியுங்கள் என்று சொல்கிறார். உள்ளம் உடையான் முயற்சி செய்ய, தான் அற்புதமான வார்த்தை. உள்ளம் உடையான் முயற்சி செய்ய ஒரு நாளே வெள்ளம் நிதி வீழும். வெள்ளம் போல நிதி வந்து உங்ககிட்ட விழும். விளையாது அதனில் இல்லை, அதை காட்டிலும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு செல்வமே இல்லை. தொல்லை உணர்வு இன்னவர்கள் சொல்லின், இது தொல்லை, நீ முன்னேற முடியாது, உனக்கு நேரம் சரியில்லை, உனக்கு எதை தொட்டாலும் கஷ்டம் வருது அப்படின்னு உன்னுடைய முன்னேற்றத்தை முடக்குபவர்களை உன் பக்கத்தில் சேர்க்காதே. இன்னவர்கள் சொல்லின் படிகிற்பே. எள்ளுனர்க்கு உன்னை கண்டு எல்லக்கூடியவர்கள், சிரிக்கக்கூடியவர்கள், நம்மை கண்டு ஏக்கழுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு அது ஏக்கழுத்தம் போல இனிது அன்று. எப்பவுமே நமக்கு வளர விடாம பாக்குற ஆளுங்க நம்ம பக்கத்திலே இருப்பாங்க. எல்லாருக்கும் இருக்காங்க, நம்ம குடும்பத்துக்கும் இருப்பாங்க, நமக்கும் இருப்பாங்க, எல்லாருக்கும் தனித்தனியா இருக்கான். வச்சு செய்யறதுக்கு ஆள் ரெடியா காத்துட்டு இருக்கான். நாம எப்படா கீழே விழுவோன்னு பார்த்து கை தட்ட தயாரா இருக்கான். அவனுக்கு இது சந்தோஷத்தை மேலும் கொடுத்துரும். எது? நீ முயலாம பதுங்கி பதுங்கி பின்னாடி நிக்கிறது. அதனால அவனுக்கு இன்பத்தை தரக்கூடிய முயலாமையை நீங்கள் கையில் எடுத்து விடாதீர்கள், முயலுங்கள். அதைத்தான் திருக்குறள் ரொம்ப அழகா பொருள் செயல் வகை என்று ஒரு அதிகாரத்திலே சொல்கிறது. செய்க பொருளை 1330 குறள்லே நமக்கு கட்டளை போடக்கூடிய ஒரு குறள் எது என்று சொன்னால் செய்க பொருளை. யாருக்கிட்டலாம் செல்வம் இல்லையோ முதல்ல செல்வத்தை தேடு, அப்புறம் தானத்தை செய். கையில பொருளே இல்ல, தானம் எப்படி செய்ய முடியும்? அதனால செய்க பொருளை. யாருக்கிட்டலாம் பணம் இல்லையோ முதல்ல பணத்தை தேடு. பணம் இல்லாதவர் பணத்தை தேடுவது முதல் கடன். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியதில். என்னன்னா நம்மள வீழ்த்தணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனை நாம போய் சண்டை போட்டு வீழ்த்த வேணாம். நீங்க இங்க இருந்தபடியே செல்வத்தை சேர்த்தீங்கன்னா உங்க பின்னாடி உங்க உறவினர் வட்டம் பெருசாயிடும், உங்க பின்னாடி நட்பு வட்டம் பெருசாயிடும். அப்ப அவன் அங்க இருந்து நம்மளை அடிக்கலாம்னு நினைச்சான் பாருங்க. டே, அவன் முன்னாடி இவ்வளவு சொந்தக்காரன் இருக்கான், அவன் முன்னாடி இவ்வளவு நட்பு இருக்கு, அவன்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குன்னு அவன் அங்கேயே அடங்கிடுவான். ஆக நம்மை வீழ்த்துவதற்கான எஃகாக எது பயன்படுகிறது என்று சொன்னால் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பணம்.
செல்வம் என்ன செய்யும்? செல்வம் சென்று கொண்டே இருக்கும். செல்வம் சகடக்கால் போல வரும் என்று நாலடியார் குறிப்பிடுகிறார். இருந்தாலும் கூட ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து வாழ்ந்து முடிக்கும் வரை அவனுக்கு உதவியாக இருப்பது செல்வம். செல்வம் இருக்க வேண்டும். செல்வம் தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தரக்கூடிய, உயர்வை தரக்கூடிய, அவனுடைய சொல்லுக்கே பொருள் தரக்கூடிய, அவன் வாழ்க்கைக்கே பயன் தரக்கூடியதாக இருப்பது செல்வம். ஆகவே அந்த செல்வத்தை முயன்று தேட வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்கிறார். செய்க பொருள் யாரும் செருணர் செருக்கு இருக்கும். அந்த திருக்குறளை தூக்கி அதை அப்படியே 4 வரி பாட்டில் போட்டு ஆரம்பிக்கிறார் சார். திருக்குறளுக்கு ஒரு உரை விளக்கம் மாதிரி இந்த கவி எழுதியிருக்கார். அவர் 1330 குறளை எழுத்தெண்ணி படிச்சிருக்கார் திருத்தக்கதேவர். அந்த குறளுக்கான விளக்கமாக இந்த காப்பியத்தையே அவர் படிச்சிருக்காரு. அதனாலதான் செய்க பொருள், அதே திருக்குறள் இருக்கிற பொருள் அந்த வார்த்தையை தூக்கி அப்படியே போடுறாரு. செய்க பொருள் யாரும் செருவாரை செருகிற்கும் எஃகு பிரிதில்லை இருந்தே உயிர் உண்ணும் ஐயம் இல்லை இன்பம் அதனோடு எவையும் ஆக்கும். எவையும் ஆக்கும். எது? செல்வம். செல்வம் இருந்தா எதையும் ஆக்கும். ஐயம் இல்லை, அதுல சந்தேகம் வரானா உங்களுக்கு? இன்பம் அறனோடு எவையும் ஆக்கும். செல்வம் இருந்துட்டா நீங்க அறம் தனியா போய் செய்ய வேணாம், உங்களுக்கு செய்யறதுக்கு உண்டான பொருள் கையில வந்துடும். அப்ப தானமும் தர்மமும் செய்யறதுக்கு என்ன தேவை? பொருள். அதை தேடிவிட்டால் நீங்கள் தானமும் தர்மமும் தாராளமாக செய்யலாம். பொய்யில் நான் சொல்றது பொருளே பொருள். அவர் சொல்றாரு பாருங்க, பொருளே பொருள். பொய்யில் நான் சொல்றது அவர் சொல்றாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றார். பொய்யில் இன்னைக்கு நம்ம சொந்தத்திலே அண்ணன் தம்பி 2 பேர் ஒரு கல்யாணத்துக்கு போறோம். அண்ணன் பணக்காரனா இருக்கான், தம்பி ஏழையா இருக்கான். அந்த கல்யாண மேடையில யாருக்கு கிடைக்கிற மரியாதை வித்தியாசத்தை பாருங்க. அண்ணனுக்கு கிடைக்கிற மரியாதை தம்பிக்கு கிடைக்காது. காரணம் அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருள், செல்வம். செல்வர்க்கே சிறப்பு செய்யும் சார் இந்த நாடு. அதனுடைய இயல்பு அப்படி சார். நானும் சாரும் போறோம்னா, சார் ஒரு மிகப்பெரிய இனோவா கார்ல போய் இறங்குறாருன்னு வச்சுங்களேன், நான் டவுன் பஸ்ல இறங்கி வரேன்னா அவருக்கு கிடைக்கிற மரியாதை எனக்கு. கல்யாணத்தில் ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு லைன்ல நிற்கிறார். பொண்ணு வீட்டுக்காரன் புள்ள வீட்டுக்காரன் வந்து கும்பிடு போட்டு, ஐயா நீங்க போய் லைன்ல நிற்கலாமா, வாங்கன்னு அவனை கூட்டு போவாங்க. 100 ரூபாய் கவரில் போட்டுட்டு ஒதுங்கி நின்னோம்னா நம்மளை யார் கூப்பிடுவான்? இல்லையா? அப்புறம் போகலாம். ஆக வாழ்க்கை என்பது பணத்தால் அளவிடக்கூடிய வாழ்க்கையாக இன்றைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் பொருளீட்டும் வாழ்க்கையைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பொருள் ஈட்டம் என்பது எல்லாருக்கும் தலையாயது இல்லைங்களா? அதை பார்த்துக்கணும். அப்போ அந்த செல்வத்தின் சிறப்பு இதுதான் நாலடியார்ல ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த செல்வத்தினுடைய சிறப்பை பத்தி சொல்றாரு. வௌவால் இருக்கு பாருங்க, வௌவால் தூங்கி தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆலமரத்திலே அடிமரம் பழுதுபட்டால் எப்படி அதனுடைய விழுதுகள் காக்கிறதோ அப்படி செல்வத்தால் குறைந்துபட்ட தந்தையினுடைய வருமானம் குறைந்து விட்டால் அந்த மரத்தை எப்படி ஆழம் விழுதுகள் தாங்குகிறதோ அப்படி அந்த குடும்பத்தில் பிறந்த இளைஞர்கள் அந்த குடும்பத்தை தாங்கி நிறுத்த வேண்டும். இதை போன வகுப்பிலே சொன்னேன். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். தூங்கு சிறை வௌவால் உரை தொல் மரங்கள் என்ன ஓங்கு குளம் நைய அதனுள் பிறந்த வீரர் தாங்கள் கடன். அந்த குடும்பத்தில் பிறந்த மகன் தான் அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பை தாங்கணும். அதுதான் கடமை. அவமானு கிளம்பி வேற ஊருக்கு போயிடக்கூடாது. என் குடும்பம் எங்க அப்பாவால ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு, அது மூழ்கிற கப்பல் ஆயிடுச்சு, அதை காப்பாற்ற என்னால முடியாது, இனி நான் பார்த்துக்கிறேன்னு பறந்து போயிடக்கூடாது. அது ஒரு ஆண்மகனுக்கு அழகு இல்லை. அதான் நடக்குது. அதனால நாம என்ன செய்யறோமோ அதான சார் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனால அடிமரம் ஆலமரத்தில் பழுதுபட்டதே என்று விழுதுகள் தன்னுடைய கைகளை முடக்கிக் கொள்வதில்லை. அடிமரம் இவ்வளவு நாள் நம்மை காப்பாற்றியது என்று விழுது இறங்கி அந்த அடிமரத்தை காப்பாற்றுகிறதை போல ஒரு குலத்திலே பிறந்த ஆண் மக்கள் அந்த குலத்தினுடைய சிறப்பையும் செல்வத்தால் நிலைநிறுத்த வேண்டும். இதைத்தான் ரொம்ப அழகாக நாலடியார் சொல்கிறது. மோதுபடு பண்டம் முனியாது பெரிது ஏற்றி மாதுபடு நோக்கினவர் வாட்கண் வடுவுற்ற தாதுபடு தார்கழிய தங்குவரை மார்பன் கோதுபடல் இல்ல குறிக்கொண்டு எழுந்து போந்தான். 2 எருத வண்டியில பூட்டியாச்சு.
போற வழியில மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும். ஆனால் அந்த எருதுகள் எப்படி மனம் தளராமல் மேடை ஏறும் பொழுது சுமையை பற்றி கருதாமல் எப்படி தனக்கு இட்ட பணியை தன்னுடைய உடலினுடைய வலுவினால் அந்த மேடை ஏற்றுகிறதோ, மனம் தளராமல் ஏறுகிறதோ, அதுபோல் வாழ்க்கையில் வரக்கூடிய மேடு பள்ளங்களை கடந்து செல்லக்கூடிய இளைஞர்களாக இன்றைய இளைஞர்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் நீங்க சொல்ற. அதுக்கு எருது சொல்றாரு. இந்த உங்களுக்கு தெரியும், நான் கிராமத்துல இருந்து வந்தோம், அதனால சொல்றேன். 2 வண்டி மாட்டை பூட்டிட்டோம்னா எதிர் மேடு இருக்கும். எதிர்மேட்டை நினைச்சு பயந்துடுச்சுன்னா அந்த எருது மாடு அப்படியே படுத்துக்கும், மின்கால முட்டி போட்டு படுத்துக்கும். இவன் ஜாட்டி கோலால அடியோன்னு அடிச்சானா கூட அந்த எருது எழுந்திருக்காது. இந்த மேடு என்னடா பண்ணணும், அது மனம் தளரலனா நீ அடிக்கவே வேணாம், முட்டி போட்டு மூக்க தரையில முட்டி இழுக்கும். வண்டியை தரையில போகும் சார், மூக்கு முட்டி போட்டு இழுக்கும், முழு பலத்தையும் கொடுக்கும், சேறு சிக்கிக்கும். வண்டி இழுக்கவே முடியாதுன்ற நிலையில அந்த மாடு ரெண்டும் நினைச்சதுன்னா மனம் தளரவில்லை என்று சொன்னால் அந்த சேரும் சகதியும் தாண்டி சக்கரத்தை இழுத்து கொண்டு வண்டியை மேலேற்றக்கூடிய திறமை அந்த 2 மாடுகளுடைய மனத்தின்மையில் இருக்கிறது. உடல் திண்மை இல்லை என்று சொன்னால் மனத்தின்மையில் இருக்கிறது. அந்த மனத்தின்மையோடு நாம் முயல வேண்டும் என்று அந்த முயற்சியினுடைய சிறப்பை பூரா சொல்லிட்டு வர்றாரு. வானம் உற நீண்ட புகழ் மாரி மழை வள்ளல். மாரி மழை வள்ளல், வான் சிறப்புன்னு இந்த மழைக்கு ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்காரு திருக்குறள்ல திருவள்ளுவர். இதை எப்படி சொல்றாருன்னா 2வது அதிகாரம் மாரி மழை வள்ளல்னு இவர் சொல்றார். மழைய எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க சார். மாரி மழை வள்ளல். மாரினா மழை. மழை நல்லவர் கெட்டவர் என்று பார்க்காமல் எல்லாருக்கும் வாரி வழங்குவதை போல ஒரு வள்ளல் தன்மை உடையவன் நல்லவர் தீயவர் என்று பார்க்காமல் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு. அதற்கு உதாரணம் மாரி இல்லைங்களா? இந்த இடத்துல இன்னும் ஒரு வார்த்தையை சொல்றேன். ஏன் வான் சிறப்புன்னு சொன்னார்? அத அந்த மழைக்கு பத்தி ஒரு புது கவிஞன் சொன்னா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உறவுக்கார பையன் மழை. விண்ணுக்கும் மண்ணுக்கும் உறவுக்கார பையன் மழை. மழை இல்லைன்னா எந்த உயிரினமும் தலை காட்ட முடியாது. அதனால்தான் அழகா ஒரு திருக்குறள் எழுதினாரு. விசிம்பின் துளிவிழின் அல்லால் மாற்றாங்கே பசும் புல் தலை காண்பது அரிது. புல்லு கூட தலை காட்டாத, அப்புறம் எங்க மனுஷன் பறவை விலங்கு எல்லாம் இல்லைங்களா? ஏன்னா அது ஓரறிவு. அந்த புல்லு கூட தலை காட்டாது இல்லைங்களா? அப்ப அந்த மழையினுடைய சிறப்பை 2வது அதிகாரத்தில் ஏன் வச்சார்னா, மழை வளம் இல்லை என்றால் நாடு சிறக்காது, எந்த உயிரினமும் வாழ முடியாது. ஆகவே இது மழையினுடைய சிறப்பு அல்ல, வானத்தினுடைய சிறப்பு. பிறந்த இடம் வானம், அதனால வானத்தினுடைய சிறப்பை சொல்கிறார். அந்த மாரி மழை வள்ளல் யார சொல்றாருன்னா, இந்த ஸ்ரீதத்தன்ற வணிகனை சொல்றாரு. அவன் வாரி வாரி கொடுக்கறதுல வள்ளல், அதனால அவனுக்கு ஓமைப்படுத்துறாரு. மாரி மழை வள்ளல் என்று ஊனமின்றி இனிது ஓடுக என்று அந்த கப்பலிலே எல்லா பொருள்களையும் ஏற்றி கொண்டு துன்பமில்லாமல் இந்த கப்பல் ஓட வேண்டும் என்று அவன் வணங்கக்கூடிய அருக கடவுளை வணங்கி நல்ல நேரம் பார்த்து நல்ல நிமிர்த்தம் பார்த்து வணிகத்துக்கு செல்ல தொடங்குகிறான். யாரு? ஸ்ரீதத்தன் என்ற வணிகன். அவன் நன்றாக சென்று அந்த தீவுகளிலே சென்று அங்கு இருக்கக்கூடிய அரசர்களிடம் பர்மிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பரிசு பொருளை கொடுத்துவிட்டு தான் வந்த வணிகத்தை சிறப்பாக செய்தான். அதன் மூலமாக சொல்ல முடியாத செல்வங்களை சேர்த்தான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கப்பல் நிலை தடுமாறாம வரத்துக்கு வெயிட் வேணும் இல்லையா? அப்போ இங்கிலாந்துக்காரன் நம்ம நாட்டுக்கு வரும்பொழுது கடல்ல கிடைக்கக்கூட உப்பை ஃபுல்லா கொண்டாடுவானா. அதனாலதான் நமக்கு உப்பு கடல்ல எடுக்கக்கூடாது நமக்கு சட்டம் போட்டான். இங்க வந்த பிற்பாடு இங்க இருக்கிற பஞ்சு மூலப்பொருட்களை பூரா கொண்டு போவான், துணியா நெய்து அங்கிருந்து திருப்பி கொண்டாந்து நம்ம தலையிலே விற்பான். ஒரு நிமிஷம் பா,
எவ்வளவு டெக்னிக்கல் பாருங்க அந்த ஆங்கிலேயன்கிட்ட எப்படி நம்மளை அடிமைப்படுத்தினா பாருங்க. நமக்கு தான் அந்நிய துணி மேல மோகம். நமக்கு இன்னைக்கு ஃபாரின் சென்ட், ஃபாரின் கிளாத், ஃபாரின் ஷூ இல்லைங்களா? அப்ப நாம திருப்பூரை பத்தி நாம கேவலமா நினைக்கிறோம் சார். திருப்பூர் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மிகப்பெரிய ஒரு சிட்டியா இருக்கு. அவன் நெய்யற டிஷர்ட் தான் இன்னைக்கு உலகம் பூரா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நாம மேட் இன் ஜப்பான், மேட் இன் இங்கிலாந்து அதுதான் நம்ம விரும்புறோம் இல்லைங்களா? ஆக அதனால தான் சொன்னான் பி இண்டியன் பை இண்டியன் இல்லைங்களா? ரைட். அப்படி இவன் சேர்த்த செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு நல்ல நாளிலே இவன் திரும்பி வருகிறான். சேர்த்த செல்வங்களை எல்லாம் திருப்பி எடுத்துட்டு வரும்போது அதுக்கு நேரங்காலம் பார்க்கறான். நல்ல நேரம் பார்த்து நிமிர்த்தம் பார்த்து வெள்ளிக்கிழமையில கிளம்பி வரான். அவனுடைய ராசி நட்சத்திரம்லாம் பார்த்து என்னைக்கு கிளம்பி வர்றான்னு அங்க இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்துட்டு கிளம்பி வரான். அப்படி வரக்கூடியவன் 6 திங்கள் வரலையும் சேர்த்த செல்வத்தை பத்திரமா எடுத்துட்டு வரான். தன்னா கூட வணிகம் செய்த போனவனை பூரா பத்திரமா கொண்டு வரான். பாதி நடு கடல்ல வரும்போது சார் சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தெய்வ சீற்றம்னு சொல்றாரு. அதுல திருத்தக்கதேவர் தெய்வ சீற்றம் போல கடல் கொப்பளிக்க தொடங்கியது. கடல் தன்னுடைய நிலை மாறி பெரும் சூறாவளி காற்றினால் நிலை தடுமாறக்கூடிய சூழல் அந்த கப்பலுக்கு உருவாகிறது. அப்பொழுது அந்த ஸ்ரீதத்தன் சொல்கிறான், துன்பம் வரும்பொழுது கவலைப்படாமல் முன்னேற கற்றுக்கொள்ளுங்கள், இடுக்கண் வருங்கால் நகுக என்று கூட வரக்கூடியவர்களுக்கு இவன் தைரியப்படுத்துகிறான். ஆனாலும் அருகனுடைய பாதங்களை நினைத்துக் கொள்ளுங்கள், துன்பத்தை போக்கக்கூடிய மருந்து இப்பொழுதுக்கு நம்மளுக்கு அந்த புங்கவன் பயந்த நற்பாதங்கள் தான் என்று தன்னுடைய மதத்தின் பெயரால் சொல்கிறான். கொண்டதோர் சற்றம் போலும், தெய்வம் கொண்டதோர் சற்றம் போலும் என்று அந்த வார்த்தையை போடுறார். தெய்வம் கொண்டதோர் சற்றம். சற்றம்னா என்னங்க? பகை. தெய்வ பகையாக ஆகிவிட்டது. அதனால் இந்த கடல் இப்பொழுது பொங்குகிறது, சூறாவளி காற்று அடிக்கிறது. அவன் சென்றது பாய்மர கப்பல். பாய்மர கப்பல் எவ்வளவு காற்றை தாங்குமோ அவ்வளவுதான் காற்று தாங்கும். அந்த கப்பல் நிலை தடுமாறுகிறது, உயிருக்கு அச்சம் ஏற்படுகிறது. அப்பொழுது அங்கு உடன் வந்த அத்தனை வணிகர்களையும் இவன் உயர்த்தி பேசுகிறான், அவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிறான். இருந்தாலும் கூட இடுக்கன் வந்து உற்றகால எரிகின்ற விளக்கு போல நடுக்கம் ஒன்றானும் இன்றி நகுக, நக்க போது இடுக்கனை அறியும் எக்காம் இருந்து அழுது யாவர் உயிர்ந்தார். துன்பம் வரும்போது சிரிக்கணும், துன்பம் வரும் வேலையில சிரிங்கன்னு சொல்லியிருக்காரு. எப்படி சார் சிரிக்க முடியும் துன்பம் வரும்போது? நீங்க சொல்லுங்க பாப்போம். துன்பத்தில் மனம் தோழுகிறது, அப்பொழுது எப்படி சிரிக்க முடியும்? சிரிப்பது என்று சொன்னால் வாய்விட்டு சிரிப்பது அல்ல, மனத்தினுடைய தைரியத்தால் அதை கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அந்த துயரத்தை கண்டு துயரப்பட தொடங்கி விட்டீர்களே, ஆனால் துயரம் வெற்றி பெற்றது, அதன் கீழ் நீங்கள் மண்டியிட்டதாக கருதப்படும். துயரத்திற்கு நீங்கள் ஒருபொழுதும் மண்டியிடக் கூடாது. அந்த துயரம் நம்மை கடந்து போகும் என்று, துயரத்திற்கு நாம் துயரம் தர வேண்டும் என்று சொன்னால் அந்த துயரத்தை தாங்கும் மனத்தின்மையோடு அதையும் நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொல்லியிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் அந்த துன்பத்திலே நாம் துவண்டு 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 உள்ளே இருந்தோமே, ஆனால் நாம் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய மன இறுக்கத்திற்கு ஆளாகி என்ன செய்வது, மேற்கொண்டு என்ன நடப்பது என்று தெரியாமல் நாம் முடங்கிவிடக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். ஆகவே அதை கடக்க வேண்டும் என்று சொன்னால் துன்பம் உறவரினும் செய்க, துன்பம் நம்மை தடை போடும், இருந்தாலும் உன்னுடைய பணியை செய்க என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆராய்ந்து பார்த்து எது சரியோ அதை செய்ய வேண்டும். இடுக்கண் வந்து உற்றகால எரிகின்ற விளக்கு போல நடுக்கம் ஒன்றானும் இன்றி நகுக. எரிகிற விளக்கு, குன்றின் மேல ஒரு விளக்கு வச்சிட்டோம்னா அது எப்படி காத்துல அலை மோதும். குடத்தில் இட்ட விளக்கு அழகா எரியும், ஆனாலும் குன்றின் மேல் இட்ட விளக்கு தான் எல்லாருக்கும் வெளிச்சத்தை தரும் இல்லைங்களா? அந்த குன்றில் மேல் இட்ட விளக்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர குடத்தில் இட்ட விளக்காக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதற்கு நாம் துன்பத்தை கடந்து செல்லக்கூடிய உபாயத்தை அறிந்து கொள்ள
வேண்டும். துன்பமே இல்லாத வாழ்க்கை நமக்கு இந்த பூமியில யாருக்கும் இல்லை. நெவர். இல்லைங்களா சார்? ராமனுக்கு வராத துன்பமா சார்? மனைவியை மாற்றான் எடுத்து போயிட்டான், அவனால போய் காப்பாற்றி எடுத்துட்டு வர முடியலையே. அவன் கடவுளுடைய அவதாரம் சார். தக்க நேரம் பார்த்து, தக்க தருணம் பார்த்து, அதற்குண்டான கால சூழ்நிலை வந்த பிறகுதான் அவனால் சீதா பிராட்டியை மீட்டெடுக்க முடிகிறது என்று சொன்னால் துன்பம் எல்லாருக்கும் உண்டு. தருமன் அவனுக்கு வராத துன்பமா? 1000 மறைபொருளை கற்று தேர்ந்தவன், 33 கோடி வாழ்நாளை பெற்றவன். ஏன் ராவணன் பிறன் மனை மீது ஆசைப்பட்டு விழுந்து போகிறான்? எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது நல்லவர் தீயவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தடைகள் வரும், துன்பம் வரும். துன்பம் வரத்தான் செய்யும். துன்பத்தை கடக்கக்கூடிய உபாயத்தை தான் நாம் தேடி எடுத்து முன்னேற வேண்டும். இதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு. ஆடக செம்பொன், அந்த பொண்ணுல ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹை கிளாஸ் தங்கம் ஆடக செம்பொன்னு சொல்லுவாங்க. அந்த தங்க கிண்ணத்துல ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு சுத்தமான தண்ணி வச்சிருந்தீங்கன்னா கூட அதை எடுத்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நேரம் முடிஞ்சு போச்சுன்னா, கெட்ட காலம் வந்துருச்சுன்னா, உங்க ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னா உங்க உயிர் போயிடும். உங்களுக்கு இன்னும் ஆயுள் முடியல, நல்ல நேரம் இருக்குதுன்னா உங்களை கடலுக்கு அடியில் எடுத்து போய் அழுத்தி விட்டாலும் நீங்க உயிர் பிழைத்து வருவீர்கள். இல்லைங்களா? ஒரு பேருந்துல 60 பேர் போறான் சார், எதிர வர லாரியில இடிக்கிறான், ஒருத்தன் மட்டும் இறந்து போறான் சார். மற்ற எல்லாரும் கிளியர், சூப்பரா இருக்கான். என்ன பண்ணுவீங்க? இல்லைங்களா? ரயில் வரப்போது உள்ள விழுந்துடுறான், கீழே படுத்துக்கிட்டு தான் குழந்தையும் வச்சு அவனையும் வச்சு காப்பாத்திட்டானே. யானையின் கோட்டிடையில மாட்டினோட ஜெயிச்சு வந்துருவான் நல்ல நேரம் இருந்தா. கண்ணாடி அறையில் இருக்கிறவங்க கூட உயிர் விட வேண்டிய சூழல் வந்துடும். அவனுடைய வினை பயன், அவனுடைய தீவினை பயன். ஆகையினால இது என்ன சொல்றாருன்னா, ஆடக செம்பொன் கிண்ணத்து ஏந்திய அலங்கல் தென்னீர் கூடகம் கொண்ட வாழ்நாள் உழந்தேல். வாழ்நாள் முடிஞ்சு போச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இங்க எந்த விதமான உபாயமும் கிடையாது. ஆனா வாழ்நாள் இருந்துச்சுன்னா அதை முடிக்கிறதுக்கு உண்டான உபாயமும் இங்க யாருக்கிட்டையும் கிடையாது. இத்தனை நாள், இத்தனை நிமிடம், இத்தனை நேரம் நீங்க இந்த பூமியில இருக்கணும்னா அந்த அளவுகோலை மாத்திர ஒரு வல்லமை இந்த பூமியில இன்னும் யாருக்கிட்டையும் கொடுக்கல. இல்லைங்களா? நீங்களே முயற்சி பண்ணா கூட உங்களை காப்பாற்றிடுவாங்க யாராவது. நீங்களே போக கூடாதுன்னு நினைச்சா கூட புடிச்சு தள்ளிட்டு போயிடுவான். செக் 1 2 3. இல்லைங்களா? ஆக வாழ்ந்த நாளை எண்ணி விடலாம், வாழக்கூடிய நாளை இன்னும் யாரும் எண்ணி பார்க்கக்கூடிய வல்லமை உடையவர்கள் இந்த பூமியில இல்லை. நான் இத்தனை நாள், இத்தனை நிமிஷம், இத்தனை நேரம் இருப்பேன் இந்த பூமியில யாராலும் சொல்ல முடியுமா? முடியாது சார். நெவர். அப்படி ஒருத்தன் இன்னும் இந்த பூமியில பிறக்கல. வாழ்ந்த நாளை எண்ணி விடலாம், இன்னும் வாழக்கூடிய நாளை வரம்பு கட்டி வாழக்கூடியவர்கள் யாரும் இந்த பூமியில இல்லை. ஈவன் எப்படியேற்பட்ட டாக்டராலும் முடியாது. அதனாலதான் நேற்று இருந்தார் இன்று இல்லை என்னும் பெருமை பிறங்கிற்று உலர். இப்ப பார்த்தேன், அப்ப பார்த்தேன், ஓடிட்டு இருந்தார், சாப்பிட்டு இருந்தார், நடந்தார், படுத்தார், எழுந்திருக்கவே இல்லை. தூங்கும் போது வாங்குகின்ற மூச்சு சற்று ஸ்ருதி மாறி போனாலும் போச்சு. தூங்கும் போது வாங்குகின்ற மூச்சு சற்று ஸ்ருதி மாறி போனாலும் போச்சு. இந்த உடம்பு எவ்வளவு நாள் உஷ்ணத்தை தயார் பண்ணிட்டு இருக்கோ அது வரையிலும் நல்லா வாழலாம் சார். அந்த ஹீட்டை எப்ப இந்த உடம்பு உற்பத்தி பண்றதை நிறுத்துதோ இஸ் நோ மோர். இல்லைங்களா? அதான் சார் வாழ்க்கை. ரைட். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதார் என்று சொல்லக்கூடிய அளவில் நாம வாழணும். இல்லைங்களா? ரைட். இந்த பையன் எவ்வளவு தைரியம் சார், மன தைரியம் சார். இந்த பெண்ணுக்கு எப்படி சார் இந்த தைரியம் வந்தது? வரணும் சார். அதான் வாழ்க்கை. ஆக அச்சம் நீங்க அருகனை நினைக்க என்று அவர்களிடம் சொல்றான். சொல்லி முடிக்கிறான். கப்பல் 2ஆ உடையுது சார். கப்பல் 2ஆ உடையுது சார். அவன் தர்மத்தின் அடிப்படையில் ஈட்டினான் சார். அத்தனை பொருளையும் கொள்வதும் கொடுப்பதும் குறைவின்றி வணிகம் செய்தான் சார். ஆனா நடு கடல் அவன் 6 மாசம் பண்ண வணிகம் எல்லா பொருளும் டோட்டலி க்ளோஸ்.
அதனால தான் கன்னத்தில் கை வச்சா கூட என்னடா கப்பலை கவுந்துச்சு ஏன் கன்னத்தில் கை ஏன்னா பஸ்ஸு லாரினா கொஞ்சம் மிச்சம் மீதியாவது சேதாரம் மாதிரி இருக்கும். அட காயலாங்கடையிலாவது போடலாம். கப்பல் மூழ்கிச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. கப்பல் மூழ்கி நேரத்தில் நீர்க்குமிழி வரும், அதை தான் பார்க்கலாம் இல்லைங்களா? டோட்டலாக க்ளோஸ். அதனால அந்த கப்பல் மூழ்கினா பரவாயில்ல சார், கப்பல் இருக்கிற செல்வம் மூழ்கிச்சு, செல்வம் மூழ்கினா பரவாயில்ல, நான் கூட வந்த அத்தனை வணிகனும் க்ளோஸ். நடு கடல், நடு இரவு, கப்பல் இரண்டாக உடைகிறது, எங்க போனான்னு தெரியல. இவன் அப்ப கடவுள்கிட்ட கேட்றான், கடவுளே பொருள் தேடுவதையே பொருளாக கொண்ட என்னுடைய வாழ்க்கையில நீ பொருளை ஈட்டாம செத்து போடான்னு சொல்லியிருந்தா கூட நான் இறந்து போயிருப்பேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பொருளோட நான் இன்னும் கொஞ்ச நாள்ல என்னுடைய கரையை அடைய போறேன், என்னுடைய சொந்த நாட்டுக்கு சேரலாம்னு நினைச்சேனே, இப்படி நடுக்கடல்ல நீ இவ்வளவு பண்ணிருக்கிறியே, வினையே நீ இன்னும் என்னதான் பண்ண போற என்ன? அவன் கேட்கறான் சார். யார்? ஸ்ரீதத்தன். அப்போ அவன் மிதந்து போறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மரக்கட்டை கிடைக்குது இந்த நடுக்கடல்ல. அவன் அந்த மரக்கட்டையை பிடிச்சிட்டு ராத்திரி பூரா நீஞ்சி வரான். தெற்க போறதா வடக்க போறதா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம ஏதோ நீஞ்சிட்டே வரான். விடியற் காலையில கரை தட்டுது. ஒருத்தன் என்ன பண்ணான், சாமி நான் கஷ்டப்படாம பணக்காரன் ஆகணும், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னா. அப்போ அந்த சாமி சொன்னார், டேய் வெள்ளியங்கிரி மலை மாதிரி ஒரு மலை இருக்குது, அங்கே உயர ஒரு சாமியார் உக்காந்துக்கிறாரு, நீ அமாவாசை அன்னைக்கு அவரை போய் ராத்திரி 12 மணிக்கு அவரை பாரு, அவர் உனக்கு எப்படி உழைக்காம பணக்காரன் ஆகணும் வழி சொல்லுவார்னா. இவன் நடு இருட்டு சார், அமாவாசை இருட்டு, உழைக்காம பணக்காரன் ஆகிறதுக்கு வழி தெரிஞ்சா போதுன்ட்டு இருட்டில் போகிறான் சார். பேட்டரி கிட்டரி எதுவும் இல்லை அந்த காலத்தில். போனவன் என்ன பண்ணுறான், கால் தடுக்கி விழுந்தான் சார். அதில் பாலாத்தில் பல்ட்டி அடிச்சுட்டு உழறான் சார். உழற நேரத்தில் ஒரு கிளை கட்டிடுச்சு சார். கிளையை பிடிச்சிட்டு தொங்கிட்டே இருக்கான். தொங்கிட்டே இருக்கும்போது அந்த சாமியாரை நினச்சிக்கணும், சாமியாரே நல்லா சொன்னையா எனக்கு, அதுவும் அம்மாவாசை இருட்டில் அந்த சாமியாரை போய் நடுராத்திரி 12 மணிக்கு பாருன்னு சொன்னியே, அடா பாவி நீ சொல்லாமல் இருந்தால் நான் எங்கேயாவது பிச்சை எடுத்தாவது சாப்பிட்டுட்டு இருப்பேன், என் உயிருக்கு உழ வச்சுட்டேடா அப்படின்னு அவங்க சொல்கிறான். அப்போ அந்த சாமியார் குரல் கேட்குது திரும்பி அவனுக்கு, பரவாயில்ல நீ கையை விட்டுரு போச்சுக்கோ அப்படின்னா. அடா பாவி, நான் என் உயிர் பொழைப்புக்கு ஏதோ ஒரு கிளை, நான் புண்ணியத்தில் ஏதோ பண்ணதில் பாவம் பண்ணதில் புண்ணியம் கிடச்சி புளி அந்த கிளையை பிடிச்சிட்டு தொங்குறான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு, இப்பயும் இங்கே அந்த கிளையை விட்டுறான்னு சொல்கிறிய, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்னு கேட்டான். நீ கிளையை விட்றா போச்சுக்கோன்னா, போயிடுங்கிறது நியாயமா அப்படின்ட்டான். சரி உங்க தலையெழுத்து தொங்கிங்கடான்ட்டு அவன் போயிட்டான். வெடிய பார்த்தா ஒரு 5 அடி உயரத்தில் தொங்கிட்டு இருக்கான் சார். இருட்டு தெரியல, காடு. கையை விடுறா போச்சுக்கொன்னாரு. அவன் வெடிகிற வரையும் கையை விடாம உயிர் பயத்தில் பிடிச்சிட்டு இருக்கான். இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் கூட இப்படி இந்த இவன் என்ன பண்ணுறான், நடு கடலில் ஒரு சிப்பம் கிடச்ச உடனே உயிரை காப்பாற்றணுன்ற ஒரு முயற்சியில் என்ன பண்ணுறான், ராத்திரி பூரா நீந்து ஒரு கரையை சேர்ந்துட்டான். அது தெற்கையா வடக்கையா கிழக்கையா மேற்கையா எதுவும் தெரியாது. கூட வந்தவன் கப்பல் எல்லாம் போனது எந்த திசைன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறான், அப்போ தான் அந்த வினையை பற்றி சொல்கிறான், நான் பொருள் தடுறதே பொருளாக கொண்டிருந்த வாழ்க்கை முறையில் இப்படி எனக்கு ஒரு சேதாரத்தை உண்டு பண்ணிட்டியே, இந்த வினையை நீ என்ன தான் செய்ய மாட்டாய் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போது நாவா இழந்து, கவி பாடுறாரு பாருங்க, நாவா இழந்து நடு யாரும் இல், கூட வந்தவன் யாரும் இல்லை, நடு யாமம் நீந்தி போவாய் தமியே, நீந்தி தனியாக போடான்னு இந்த கப்பலில் கடலில் என்னை விட்டுட்டியே, பொருளை பொருள் என்று கொண்டாய் வீவாய் என முன் படையாய், பொருளாக கொண்டு வாழறியடா, நீ செத்து போடான்னு சொல்லியிருந்தா கூட நான் இன்பமாக செத்து போயிருப்பேனே, படைத்தாய் என்னை வினை என் பாவாய், வினை என்ற பெண்ணே நீ இன்னதான் இன்னும் என்ன செய்ய போற, வினை என் பாவாய் என போய் படுவன் மணல் திட்டை சேர்ந்தான், மணல் திட்டில் போய் சேர்ந்தான். இது ஏறக்குறைய பழைய நாவல்களில் வர மாதிரி இல்லைங்களா? அப்படி சேர்ந்த உடனே அவன் காட்சி பார்க்குறான். விடியற் காலையில் ஒரு நண்டு, நண்டுக்கு இங்கே என்ன பெயர்னு கேட்டிங்கன்னா அலங்கல்னு பேர் நண்டுக்கு. அந்த நண்டு என்ன பண்ணுது, வெள்ளம் போகுது சார், அப்போ நண்டு கரைக்கு ஓடியாது, திருப்பி வெள்ளம் போகும்போது அந்த நண்டு பிறண்டு 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 தண்ணியில் ஓடுது. இதை ஒரு அன்னம் பார்க்குது, ஒரு அன்னப்பறவை பார்க்குது.
அந்த நண்டை தடுத்து தடுத்து நிறுத்தி அதை காப்பாத்துது. அப்ப ஸ்ரீதத்தன் இந்த சூழ்நிலையை பார்க்கறான். ஆஹா, ஏதோ ஒரு நல்ல நேரம் நமக்கு வரும் போலகுது, ஏதோ நல்லது நடக்கும் போலகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து கடற்கரையில தரன் என்ற ஒருவன் அங்க வந்து சேர்றான். தரனை பார்த்துட்டு இவனும் அவனும் உரையாடல் பண்றாங்க. அப்ப இவன் வாழ்க்கையில நடந்ததை பூரா சொல்றான். தரன் அப்ப சொல்றான், எல்லாம் நன்மைக்கு. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போவது அத்தனையும் நன்மைக்கு. நீ இழந்த பொருள்கள், அந்த கப்பல், உன்னுடைய வந்த வணிகர்கள் அத்தனை பேரையும் என்னால் ஒரு நிமிடத்தில் மீண்டும் உயிர் பெற்று தர முடியும். ஆனால் இப்பொழுது நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். எல்லாம் என்னுடைய மாயையால் நடந்ததுன்னு சொல்றான் அவன். நான் என்னடா பண்ணணும்னு கேட்டான். என்ன கூடவா, வித்யாதர உலகத்துக்கு போகணுன்றான். வித்யாதர உலகம் என்பது ஒரு தேவ உலகம், அது ஒரு கற்பனை உலகமாக கூட நீங்க வச்சுங்க. அந்த வித்யாதர உலகத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய அரசன் கலுழவேகன் என்பவனை சந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் இப்படிப்பட்ட ஒரு மாயையை நடத்தினேன். உன்னுடைய பொருள், உன்னுடைய செல்வம், உன்னுடைய கப்பல், உன்னுடைய அந்த வணிகர்கள் அத்தனை பேரும் பத்திரமாக உயிரோடு இருக்கிறார்கள். நான் வேண்டும் போது மீண்டு உனக்கு அத்தனையும் தருகிறேன் என்று சொல்வான். அப்பொழுது ஆட்டு கிடாயின் மீது ஏறி உட்கார்ந்து மலையின் மீது அந்த ஆட்டு கிடா ஏறுகிறது. இவர்கள் இருவரும் வித்யாதர உலகத்திற்கு செல்கிறார்கள். அந்த வித்யாதர உலகம் எப்படி இருக்குது என்று சொன்னால், தேவேந்திரனுடைய பட்டணம். தேவேந்திரனுடைய பட்டணம் எது சார்? அமராவதி பட்டணம். அந்த அமராவதி பட்டணமே அங்கு வந்தால் கூட அதனுடைய அழகுக்கு தோற்றுவிடும் என்ற அளவிற்கு அந்த கலுழவேகனுடைய நாட்டிலே செல்வ செழிப்பை பார்க்கிறான், சுற்றி பார்க்கிறான். அங்கு அழகாக பழங்கள் பழுத்து தொங்குகின்றன. அந்த பழங்களை பறித்து தன்னுடைய பசியாறுகிறான். அந்த பழங்கள் அவனுடைய உடலுக்கு ஒரு குளிர்ச்சியை தருகிறது. அதன் பிறகு தரன் அங்கிருந்து கலுழவேகன் என்ற மன்னனுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்கிறான். அவன் இவனை இருகரம் கூப்பி வரவேற்று இவனுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் கொடுத்து மீண்டும் அவனை சந்திக்கிறான். நான் எதற்கு உன்னை தரன் மூலமாக இங்கே அழைத்து வந்தேன் என்று சொன்னால், எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவள் பேர் காந்தர்வ தத்தை. அவள் பிறக்கும் பொழுதே ஜாதகம் கணித்தேன். ஜாதகம் கணிக்கும் போது அந்த கணிகள், ஜாதகம் கணிப்பவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இவளுக்கு வாழ்க்கை ராசமாபுரம் என்று சொல்லக்கூடிய மண்ணில்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். ஆகைய இவள் வயோதிக பருவம், இளம் பருவத்தை அடைந்து விட்டால் இவளுக்கு திருமணம் செய்ய வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. இன்னார்க்கு இன்னார் என்று இறைவன் எழுதி வைத்தானே தேவன் என்று என்று சினிமா பாடலில் வருகிறதே, அதுபோல் இன்னாருக்கு இன்னார் என்று பால்படு காலம் வந்தால் அதை தடை செய்ய யாராலும் முடியாது என்று கலுழவேகன் குறிப்பிடுகிறான். ஆக இவளுக்கு பொருத்தமானவன் ராசமாபுரத்திலே இருக்கிறான். அவன் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இவளுக்கு உரியவன் அங்கு இருக்கிறான் என்று ஜாதகம் கணித்ததனால் இவள் பிறந்ததிலிருந்து இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் அத்தனை பேரும் போட்டி போடுகிறார்கள் இவளை மணந்து கொள்வதற்கு. ஆனாலும் இவளுடைய வாழ்க்கை மண்ணில்தான் சிறக்கும் என்று ஜாதகம் கணித்ததனால் இவளை அழைத்து சென்று இவளுக்கு ஏற்ற கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். நீ அவளுக்கு தந்தையாக இருந்து இந்த சிறப்பை செய்ய வேண்டும். ஏன் உன்னை அதற்கு தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால், உனக்கும் அரசன் வணிகன் என்று இரு குலங்களாக பார்க்காதே. உனக்கும் எனக்குமான பொருத்தம் 7 பிறவிலும் தொடர்ந்து வருகிறது. ஆகவே தான் உன்னுடைய முன்னோர்களும் என்னுடைய முன்னோர்களும் நண்பர்களாக உறவினர்களாக இருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த பணியை நான் உன்னிடம் கொடுக்கிறேன் என்று கலுழவேகன் குறிப்பிடுகிறார். திருமணத்திற்கான மணமகனை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த காலத்தில் வில்லை ஒடித்தல், அம்பு எய்துதல் இல்லைங்களா, அந்த கல்லுக்கு என்ன பேருங்க, இளவட்ட கல்லை தூக்குதல், இப்படி பல போட்டிகள் இருக்கும். போரிலே வெல்லல், இப்படி பல போட்டிகள் இருக்கும். அது உடல் போட்டி, உடல் வல்லமை பொறுத்த போட்டி. ஆனால் இவள் யாழ் இசையில் மிக 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 தேர்ந்தவளாக இருக்கிறாள். இவளை யாழ் போட்டியில் எவன் ஒருவன் வெல்கிறானோ அவனுக்கு இவள் உரியவள் என்று பறைசாற்றி 3 குலத்திலே இருப்பவர்களை போட்டிக்கு அழைத்து அதிலே யார் இவளை விட யாழ் போட்டியிலே வெல்கிறார்களோ அவனுக்கு இவளை மனம் முடித்து தர வேண்டும் என்று நிபந்தனை செய்கிறார். அந்த காந்தர்வ தத்தையை பெற்றெடுத்தவளுடைய பெயர் தாரிணி என்பவள். ஆக இவர்கள் இருவரும் சேர்ந்து
அந்த ஸ்ரீதத்தன் என்பவனோடு அவளுக்கு தேவையான செல்வ சிறப்பையெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார்கள். 1000 யாழ்களை கொடுத்து அனுப்புகிறார்கள். 1000 பணிப்பெண்களை அனுப்புகிறார்கள். இப்படி செல்வமும் பொருளும் துணை செய்யக்கூடிய பணிப்பெண்களுமாக அவளுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் கப்பலிலே ஏற்றி அனுப்புகிறார்கள். அப்பொழுது இருக்கட்டும், அடுத்த கிளாஸ். இப்பொழுது அந்த பணிப்பெண்களோடு அவன் கொடுத்த செல்வத்தோடு விரைந்து ராசமாபுரம் வருகிறான். உடைந்த கப்பலும் அதில் இருக்கக்கூடிய வணிகர்களும் அதில் இருந்த செல்வமும் மீண்டும் அவனுக்கு கிடைக்கிறது. மிக்க மகிழ்ச்சியோடு அவன் ராசமாபுரம் வருகிறான். அங்கே ராசமாபுரத்தில் அவனுடைய இல்லத்திற்கு செல்கிறான். இந்த பெண்ணை காந்தரதத்தை அவனுடைய துணைவியாருக்கு இன்னாருடைய மகள் இந்த பூமியில் ராசமாபுரத்தில் இதற்காக அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். மறுநாளே அவன் சென்று கட்டியங்காரனை அணுகுகிறான். இப்படி பெண் வித்யாதர உலகத்திலிருந்து அழைத்து வந்திருக்கிறேன், அவளுக்கு யாழ் போட்டி நடத்த வேண்டும், அந்த யாழ் போட்டியில் வெல்பவருக்கு அவளை மனம் முடித்து தர வேண்டும் என்று சொல்கிறான். அரச கட்டளையாக முரசறைவோரை அழைத்து இப்படி ஒரு ஏற்பாட்டை இந்த ராசமாபுரத்தில் செய்ய வேண்டும் என்று, இது அரச கட்டளை என்று இவன் கொடுத்த அந்த நன்கொடைகளை பெற்றுக்கொண்டு அங்கே லஞ்சம் இருந்திருக்கு சார். கட்டியங்காரன் ஆணையிட சொல்கிறான். முரசு அறிவிப்போர்கள் சிறப்பாக முரசு அறிவிக்கிறார்கள். அந்த யாழ் போட்டிக்கான மண்டபம் சமைப்பது எப்படி என்பதை மிக தத்ரூபமாக சிலப்பதிகாரத்தில் எப்படி மாதவியினுடைய யாழ் போட்டி நடக்கக்கூடிய மண்டபம் சமைத்தார்களோ அப்படி காந்தர்வதத்தினுடைய யாழ் போட்டி நடக்கக்கூடிய இடத்திற்கு அவ்வளவு அழகாக 16,000 பேர் அந்த மண்டபத்தை தங்கம், வெள்ளி, மாணிக்கம், பளிங்குக்கல் போன்றவற்றை எல்லாம் இழைத்து மண்டபம் இழைக்கிறார்கள். வரக்கூடிய பாதையில் நாம வெல்வெட் போட்டு பார்த்துருக்கிறோம். தங்கத்தை உருக்கி ஊத்துவாங்களாம் சார். அந்த மண்டபம் அமைக்கிற அழகை பார்த்தீங்கன்னா பல பாட்டில் சொல்லிட்டு போறாரு. அதை படிக்க 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 நம்ம கண் முன்னாடி வந்து நிற்குது சார் அந்த மண்டபம். அந்த யாழ் இசை போட்டி நடக்கக்கூடிய மண்டபத்திற்கு முறையாக முரசு அறிவித்து போட்டி தொடங்குகிறது. எல்லா மன்னர்களும் இவளுடைய பேரழகை ஏற்கனவே உணர்ந்திருந்தார்கள். இருந்தாலும் வித்யாதர உலகத்து பெண் நமக்கு கிடைப்பாளா என்று ஆச்சரியத்தில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக நம்முடைய நாட்டிற்கே வந்துவிட்டால் என்று அத்தனை மன்னர்களும் போட்டி போட்டுக்கொண்டு யானையின் மீது அமர்ந்து அந்த யாழ் போட்டிக்கு வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் இவளை காமத்தில் வெல்ல வேண்டும் என்று வருகிறார்களே தவிர இவள் கற்ற கலையில் வெல்ல வேண்டும் என்பது இல்லை. ஆனால் போட்டி நிபந்தனை என்ன? கலையில் வெல்ல வேண்டும். எப்பவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், முதல்ல ராஜ்யத்தை தேடணும், அப்புறம் தான் ராணியை தேடணும். இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிக்கும் போதே ராணியை தேடிடுறான், அதனால தான் ராஜ்யத்தை கோட்டை விட்டுறான் இல்லைங்களா? இளைஞர்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி முதல்ல நம்முடைய கடமை என்ன, அதை முதல்ல தேடணும் இல்லைங்களா? ரைட். அப்போ அந்த போட்டி தொடங்குகிறது. அந்த போட்டிக்கு எத்தனை அரசர்கள் வருகிறார்கள் என்பதையெல்லாம் அங்கே மிக சிறப்பாக திருச்சக்கதேவர் பாடுகிறார். அதிலே பட்டு துணிகள் எவ்வாறு அழகாக பணியிடப்படுகிறது, மணிகள் கோர்த்து எப்படி தொங்கப்படுகிறது, எப்படி அந்த யாழ் இசை போட்டி நடக்கக்கூடிய மண்டபத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த யாழ் இசை போட்டிக்கு காந்தரதத்தை வருகிறாள். அவள் மட்டும் வருவாளா? யாரெல்லாம் கூடன் வருவார்கள் பாருங்க. 2 அடி உடைய பெண்கள் வராங்களாம். அதாவது அவர்களுக்கு வந்து ஈரடி குறவர்னு சொல்றாங்க. 3 அடி உயரத்தில் இருக்க பெண்கள் வராங்களாம், அவங்களுக்கு சிந்தர்னு சொல்றாங்க. அந்த பெண்ணுக்கு பணி செய்யக்கூடிய அழகான ஒரு பெண் இருக்கிறாள். ஆனால் அவள் பேடியாக இருக்கிறாள். வீணாதிபதி அவளுடைய பெயர். ஏனென்று சொன்னால் ஒரு பெண்ணுக்கு துணையாக இருப்பதற்கு ஆணும் அல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருந்தால் பாதுகாப்பு என்பதை உணர்ந்து அந்த பெண்ணை வீணாதிபதி கூட வைத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் எல்லாம் அணிவகுத்து செல்ல பெண்கள் ஆண்கள் போல் உடை உடுத்தி வில் வாள் அத்தனையும் வைத்துக்கொண்டு அவளுக்கு பாதுகாப்பாக இருபுறமும் செல்கிறார்கள்.
தேவலோகத்தில் இருந்து ஒரு பெண் வந்திருக்கிறாள் என்றாலும் கூட தேவலோகத்து பெண்ணை காட்டிலும் அவ்வளவு அழகாக இருக்கிறாள் இந்த காந்தரதத்தை. அவளை பார்ப்பதற்கு அத்தனை பேரும் போட்டி போட்டுக் கொண்டு அங்கே நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஒவ்வொரு மன்னராக போட்டியிலே கலந்து கொள்கிறார்கள். யாழ் இசை போட்டி எப்படி நடத்துவது என்றால், அந்த வீணாதிபதி சொல்கிறாள் சபையிலே, எங்களுடைய தலைவி வாய்ப்பாட்டு இசைப்பாள், அதற்கு ஏற்றார் போல் போட்டியில் கலந்தக்கூடிய மன்னன் யாழ் இசைக்க வேண்டும். என்னுடைய தலைவி யாழ் இசைத்தால் அதற்கான வாய்ப்பாட்டை போட்டியில் கலந்து கொள்வோர் பாட வேண்டும். ஆக யாழ் இசையும் வாய்ப்பாட்டு இசையும் ஒன்றாக இருந்தால், யாழ் இசையை காட்டிலும் வாய்ப்பாடு சிறப்பாக இருந்தால் போட்டியில் அந்த மன்னர் வென்றார் என்று பொருள் என்று அறிவித்துவிட்டு போட்டி தொடங்குகிறது. அந்த போட்டியிலே சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அத்தனை மன்னர்களும் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் ஒருவர் கூட வெற்றி பெற இல்லை. போட்டி எத்தனை நாள் நடைபெறுகிறது என்று சொன்னால் 6 நாட்கள் நடைபெறுகிறது. 6 நாட்களிலும் யாழ் இசையிலே அந்த காந்தரதத்தை வெல்வதற்கு ஒருவரும் இல்லை. அரசர், அந்தனர், வணிகர் என்று சொல்லக்கூடிய 3 குலங்களில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த யாழ் இசையிலே சிறப்பு பொருந்தியவர்கள் அத்தனை பேரும் போட்டி போடுகிறார்கள். ஆனால் வித்யாதர உலகத்தில் யாழ் இசையிலே வெல்ல அந்த காந்தர்வ தத்தையை முடியவில்லை. அப்பொழுதுதான் பார்க்கிறான், இது என்னடா இது, இந்த ராசமாபுரத்துக்கு வந்த சோதனை, ராசமாபுரத்துக்கு வந்த சோதனை என்ன என்று நாட்டு மக்கள் எல்லாம் புலம்புகிறார்கள். இவளை வெல்வதற்கு, ஒரு பெண்ணை வெல்வதற்கு ஆண் என்ற ஒரு ஆண்மை நிறைந்தவன், அந்த கலை நுட்பம் தெரிந்தவன் இந்த பூமியில் யாரும் இல்லையா என்று பொறுமுகிறார்கள். ஆனால் அவளை வெல்ல முடியாமல் தயங்குகிறார்கள். அந்த இன்னிசையிலே யாரெல்லாம் வந்தார்கள் என்று சொன்னால், அயோத்தி மன்னன் வந்தான். அப்படி ஒரு சில நாட்டினுடைய பெயர்களை எல்லாம் சொல்கிறார்கள். அயோத்தி அரசன் வந்தான். முரசறைந்த பிறகு இப்படி பல நாட்டு மன்னர்கள் வருகிறார்கள். அஸ்தினாபுரி மன்னன் வருகிறான், காம்பளி நாட்டு மன்னன் வருகிறான், வாரணவாசி மன்னன் வருகிறான். இப்படி அத்தனை நாட்டு மன்னர்கள் வந்தாலும் வீணாதிபதி சொன்ன போட்டியிலே யாரும் வெற்றி பெறவில்லை. அவந்தி நாட்டு மன்னன் வருகிறான், அவனும் மண்ணை கவுகிறான். ஏன் அவர்கள் யாழ் இசையிலே வெல்ல முடியவில்லை என்று சொன்னால், எல்லாரும் அவருடைய அழகிலே மயங்குகிறாரே தவிர அவள் இசைக்கக்கூடிய இசையில் அவர்கள் ஞானத்தை செலுத்த முடியவில்லை. ஆட்டத்தை ரசிக்கவில்லை, ஆளைத்தான் ரசிக்கிறது. சினிமா பாட்டு எவ்வளவு அழகான பாட்டு தெரியுங்களா அது? இப்படி ஆளை ரசிச்சதுனால்தான் பாண்டியன் நெறி பிறழ்ந்து தீர்ப்பு சொல்லிவிட்டான், கொன்ற சிலம்பை கொணர்க என்று. பாண்டியன் நெடுஞ்செழியனும் அவனுடைய மனைவியாகிய கோப்பெருந்தேவியும் அரியணையிலே அமர்ந்து நாட்டியத்தை பார்க்கிறார்கள். நாட்டிய பெண்ணினுடைய அழகிலே மனம் மருங்குகிறான் பாண்டியன் நெடுஞ்செழியன். பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மனைவிக்கு தெரியும் கணவன் யாரை பார்க்கிறான், எதை பார்க்கிறான். ஏன் என்று சொன்னால் அவளோடு குடும்பம் நடத்தியவள். கணவனுடைய மனசு எதை நோக்குகிறது, எதை பார்க்கிறது என்றெல்லாம் அவன் உணர்ந்து கொண்டாள். ஆகவே இவன் அரசனாக இருந்தாலும் இத்தனை வயதாகியும் அவன் அந்த காமத்தில் இருந்து இன்னும் விடுபடவில்லை என்று அவன் மீது கோபப்பட்டவள் கோபமாக எழுதி சொல்கிறார், எனக்கு தலைவலிக்கிறது என்று. அவள் அந்தப்புறத்திற்கு போகும்போது தான் இவன் நினைக்கிறான், ஐயோ கோச்சி கொண்டு போகிறாளே, அவளை மீண்டும் திருப்பி வருவது கஷ்டமாகிவிட்டதே என்று இவன் வேகமாக ஓடுகிறான் அவளை சாந்தப்படுத்துவதற்கு. அந்த நேரத்தில் தான் சிலம்பை திருடிய பொற்கொல்லன் அங்கே குறுக்கே நுழைகிறான். இவனுக்கு மண்டை நிறைய இருப்பது காமம். கோபத்தில் செல்லக்கூடிய மனைவியை சாந்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஓடுகிறான். ஐயோ அழகான பெண்ணை இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்காமல் கெடுத்து விட்டாலே என்ற நோக்கத்திலே ஓடுகிறான். அந்த நேரத்தில் சிலம்பை திருடிய கல்வன் இங்கே இருக்கிறான், அவனை பிடித்து வந்திருக்கிறேன், இதோ அந்த சிலம்பு என்று சொல்லும்போது தான் கொன்ற சிலம்பை கொணர்க என்று காம களியாட்டத்தின் இடையே அவன் தவறாக தீர்ப்பு சொல்கிறான். ஆனால் ஒரு கேஸை நீதிமன்றத்திலே அமர்ந்து தவறு செய்தவனையும் தவறு செய்து விட்டான் என்று சொன்னவனையும் தீர ஆராய்ந்து பார்த்து தீர்ப்பு சொல்லாத பாண்டியன் நெடுஞ்செழியன் தீர்ப்பு சொன்ன இடம் அந்தப்புறம், தீர்ப்பு சொன்ன நேரம் மாலை நேரம், தீர்ப்பு சொன்ன சூழ்நிலை காமவயப்பட்டது. ஆகவே தான் சிந்தாமணி சொல்கிறது, காமம் மிக்குழி கற்றவும் கை கொடா. நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் காம பித்து தலைக்கு ஏறிவிட்டால் உனக்கு சிறிது அறிவு கூட வேலை செய்யாது.
அப்படித்தான் இங்கே வந்த அரசர்கள் எல்லாம் அவளுடைய அழகில் மயங்கினார்களே தவிர அவளுடைய கலையில் மயங்கவில்லை, கலையில் லயிக்கவில்லை. ஆகவே அத்தனை பேரும் தோல்வி அடைகிறார்கள். கடைசியாக ஜீவகன் பார்க்கிறான், அவன்தான் இந்த நாட்டினுடைய அரச வாரிசு. ஆனால் கந்துக்கடனுடைய மகனாக, வணிகனுடைய மகனாக வளர்கிறான். அப்பொழுதுதான் நண்பர்களை அழைக்கிறான். இந்த ராசமாபுரத்திற்கு இது மிகப்பெரிய சோதனை, இது மிகப்பெரிய அவமானம். ஒரு பெண்ணை வெற்றி கொள்ள ஒரு ஆண் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய சிறப்பும் செல்வாக்கும் எப்படி போய்விடும் என்று அப்பொழுதுதான் தன்னுடைய தந்தையிடம் சொல்கிறான். தன்னுடைய நண்பர்களை தூது அனுப்புகிறான். அவன் சென்று தன்னுடைய தந்தையிடம் ஜீவகன் இப்படி யாழ் போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அந்த பெண்ணை மணப்பதற்காக அல்ல, அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல, காம குறிப்பினால் அல்ல, கலை இன்பத்தினால் அவன் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். அப்பொழுது பார்த்து அந்த சபையிலே அவனுடைய தந்தை கந்துக்கடனுடைய இல்லத்திலே ஒரு பணிப்பெண் கட்டியங்காரனுடைய அரண்மனையிலிருந்து வருகிறாள். அவள் தலையிலே சூடி இருக்கக்கூடிய அந்த பூக்களுக்கு இடையிலே ஒரு பூவை எடுக்கிறாள். அதற்குள்ளே ஒரு குறிப்பு ஓலை இருக்கிறது. அதை கந்துக்கடன் கொடுத்தது தெரியாமல் சென்று விடுகிறாள். அவள் சூடியிருந்த பூக்குள்ளே ஒரு ஓலை இருக்கிறது. அதை பிரித்து பார்க்கிறாள். அதற்குள் குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது, சீவகனை கொல்வதற்கு கொல் யானை என சிவபெருமான் எப்படி முப்புறங்களை எரித்தாரோ அந்த கோப கனலோடு கட்டியங்காரன் காத்து கொண்டிருக்கிறான். ஒப்பற்ற சீவகனை பத்திரமாக காப்பாயாக என்று அதிலே குறிப்பு இருக்கிறது. இவனை கொல்வதற்கு தேடிக்கொண்டிருக்கிறான். இவனோ யாழ் போட்டிக்கு செல்ல வேண்டும் என்று வந்து நிற்கிறான். சூழ்நிலை எப்படி இருப்பார்? அப்பொழுது பார்த்து மற்றொரு நண்பர்கள் வருகிறார்கள். அனங்கமாலை என்ற பெண்ணுக்கு ஒப்பனை செய்ய வேண்டும், அதற்கு சிறந்தவன் இந்த சீவகன் தான் என்று சபையோர் குறிப்பிட்டதனால் உன்னை அழைத்து செல்ல வந்தோம் என்று அவர்கள் வந்து நிற்கிறார்கள். ஜீவகனை அழைத்து செல்ல வந்த அந்த நண்பர்களோடு இவன் முதலில் அந்த ஆடல் அணங்கான அனங்கமாலைக்கு ஒப்பனை செய்ய ஒப்புக்கொண்டு செல்கிறான். ஒப்பனை செய்வதிலே ஒப்பற்றவன் யாருக்கு? நடன பெண்ணிற்கு. நடன பெண்ணோ கட்டிலம் பெண், சொல்ல முடியாத அழகு சிறந்தவள். அவளுடைய பேர் அனங்கமாலை. அவளுக்கு ஒப்பனை செய்கிறான், வேடம் புனைகிறான், அத்தனை கலைகளையும் செய்கிறான். அவளுடைய அங்க அவயங்களை எல்லாம் தொட்டு துணிகளை அணிவிக்கிறான். அழகான மலர்களால் அவளை அழகுபடுத்துகிறான். ஒப்பனை திரவியங்களை வைத்து அவளை அழகுபடுத்துகிறான். கூந்தல் முடிகிறான். இத்தனையும் செய்கிறான் ஜீவகன் என்ற கட்டிலம் காளை. யாருக்கு? ஒரு அழகான, மிக மிக அழகான அனங்கமாலை என்ற பணிப்பெண்ணுக்கு. மெய் தீண்டல் என்பது காமத்தினுடைய உச்சபட்சமாக இருந்துவிடும். ஆகவே அவன் மெய்யை தீண்டுகிறான். ஆனால் அவளுக்கு காம குறிப்பு வருகிறது, இவனுக்கு காமம் வரவில்லை. ஏன் என்று சொன்னால் இவன் வந்த பணி என்ன? அவளுக்கு ஒப்பனை செய்ய வேண்டும். ஒப்பனை செய்யும் பணியோடு நின்று விடுகிறான். அவளை ஒரு பாவையாக பார்க்கிறானே தவிர அவளை அழகு நிறைந்த பெண்ணாக அவன் ஒருபோதும் பார்க்கவில்லை. அப்படி ஜீவகன் ஒப்பனை செய்த பிறகு அவளை பார்க்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேரும் மயங்குகிறார்கள் காமத்திலே. இவளை பெற்றெடுத்த தாய் செய்த பாவம் இந்த நாட்டிலே அத்தனை ஆண்களும் இவள் அழகிலே சொக்கி கிடக்கிறார்கள். அவளுக்கு எவ்வளவு ஒரு மிகப்பெரிய நெஞ்சழுத்தம் இருக்கும். இவ்வளவு அழகான பெண்ணை படைத்து வளர்த்து அரங்கிலே ஆட விடுகிறாளே, அவள் கொடியவள் கொடியவள் என்று பாட்டு எழுதுகிறார் திருத்தக்கதேவர். அவள் அரங்கின் மீது ஆடுகிறாள். அதை பார்த்து அத்தனை பேரும் சொக்கி போகிறார்கள். கட்டியங்காரன் அரண்மனையிலே உட்கார்ந்து அவளுடைய அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறான். அவள் ஆடத் தொடங்குகிறாள். அவளுடைய குறிப்புகள் அத்தனை பேரும் காம குறிப்பும் இந்த கண் பார்வையும் அங்கே ஒப்பனை செய்த ஜீவகன் மீது வருகிறது. ஆனால் அவள் மீது காமம் வயப்பட்டு உட்கார்ந்திருக்கிறான் நாட்டை ஆளக்கூடிய கட்டியங்காரன். ஆனால் அவளுடைய காம குறிப்போ ஒப்பனை செய்த ஜீவகன் மீது திரும்புகிறது. இவன் இதை பார்க்கிறான். என்னடா இந்த நாட்டை ஆளும் அரசன் நான் இருக்கிறேன், என் மீது ஆசை கொள்ளாமல் ஒப்பனை செய்த செட்டி மகனாகிய ஜீவகன் மீது இவளுடைய காதல் பார்வை போகிறது என்று இவனுக்கு கோபம் கொப்பளிக்கிறது. ஏற்கனவே அரசபடை தோற்று திரும்பிய ஆனிரையை மீட்டு வந்த ஜீவகன் இந்த நாட்டிற்கு மன்னனா, நான் மன்னனா என்று துடிக்கிறான். அவன் மீது பொறாமை கொள்கிறான்.
அவனை பார்க்க பார்க்க இவனுக்கு கோபம் கொப்பளிக்கிறது. இப்பொழுது அதற்கு உச்சமாக அந்த அழகான ஆடல் பெண் என்னை நோக்காமல் அவளை நோக்குகிறாளே என்று அவனுக்கு கோபம் மிகுகிறது. ஆனால் அவள் ஆடுகிறாளாம் அரங்கின் மீது. இப்படித்தான் திருத்தகவர் கவி பாடுகிறார். அவள் ஆடல் அரங்காக இருந்தாலும் அந்த அரங்கின் மீது நின்று ஆடவில்லை, ஆடவர் மனதின் மீது நின்று ஆடுகிறாள். எப்படி வார்த்தை போடுறார் பாருங்க சார். ஆடவர் மனதின் மீது நின்று ஆடுகிறார்களாம். மனசுல கை வச்சு பார்த்தா இதயம் லப்டப்னு துடிக்குது இல்லையா, அதை போல அந்த பெண் ஆடுறாளாம் சார். அங்க அவளை பார்க்க பார்க்க இதயம் இன்னும் வேகமா துடிக்குதான் எத்தனை ஆண்களுக்கும். தலைவர் அப்படியே காட்சியை பார்த்து அப்படியே சிரிக்கிறார். இதை இன்னும் நீங்க கவியோட படிச்சீங்கன்னா சார் அவ்வளவு சிறப்பா இருக்கும். நீங்க உண்மையான அந்த அணங்கமாலை ஆடக்கூடிய ஆடல் அரங்கில் உட்கார்ந்துக்கிற மாதிரி இருக்கும். நம்மளை அப்படி மொழியாலே நம்மளை காட்சிப்படுத்துவார் சார். அதான் சார் ஒரு கவிஞனுடைய சிறப்பு. படைப்பாளனோடே படிப்பாளனையும் கொண்டு செல்லக்கூடிய திறமை எந்த படைப்பாளனுக்கு இருக்குதோ அந்த படைப்பு வெற்றி பெறும். அப்படிப்பட்ட படைப்பு இது. அப்படி அணங்கமாலைக்கு ஒப்பனை செய்த பிறகு அவளுடைய அழகிலே மயங்கியவன் இவன் பார்க்கிறான், ஜீவகனையே பார்த்து ஆடுகிறாள். இன்னும் ஒரு கட்டத்தில் அந்த அவளுடைய இசைக்கு மாறாக ஆடக்கூடிய சூழ்நிலை வந்து விடுகிறது. ஏன் என்று சொன்னால் ஜீவகன் மீது காமவயப்பட்டு விட்டாள். அந்த காமம் தலைக்கேறிய போது இசைக்கேற்ப அவளால் ஆட முடியாமல் தவிக்கிறாள். இவன் அதற்கு மேல் அதை தாங்க முடியாமல் எழுந்து செல்கிறான். அவளுடைய முடியை பிடித்து அழைத்து அந்தப்புறத்திற்கு இழுத்து செல்கிறான். போக்சோன்னு ஒரு சட்டம் இருந்தால் அன்னைக்கு அவனை தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்கலாம். அன்னைக்கு இல்லை அந்த சட்டம். அவன் ஒரு அரசன், அவனுக்கு மாறாக அங்கு எதுவும் நடக்காது என்ற தைரியத்திலே அந்த பெண்ணை என்னை நோக்காமல் அவனை நோக்குகிறே என்று அவளை பிடித்து முடியை பிடித்து இழுத்து செல்கிறான். ஐயோ, என்னை காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டில் எந்த ஆண்களும் இல்லையோ என்று துடிக்கிறாள். இருந்தாலும் ஜீவகன் மனதை அடக்கி கொண்டு அங்கிருந்து சென்று விடுகிறான். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் ஜீவகன் வெற்றி கொண்டே இருக்கிறான். கட்டியங்காரன் தோற்றுக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு கட்டத்திலும் ஜீவகன் வெற்றி திருமகனாக வளர்ந்து கொண்டிருக்கிறான். ஆணிரை மீட்பதிலே வெற்றி பெற்றான். இப்பொழுது அணங்கமாலையினுடைய அழகிலே வெற்றி பெறுகிறான். அடுத்து யாழிசை போட்டியிலும் வெற்றி பெற போகிறான். அப்பொழுது இது முடிந்த பிறகு இந்த காட்சி அப்படியே நிறுத்திவிட்டு இங்கு வருகிறார். ஜீவகனுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கிறது, அவனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், யாழிசையினால் போட்டியில் கலந்து கொள்வதை நான் வரவேற்கிறேன், அனுமதி தருகிறேன் என்று தந்தை கந்துக்கடன் அனுமதி கொடுக்கிறான். அதன் பிறகு நண்பர்களோடு ஜீவகன் யானையின் மீது செல்கிறான். யாழிசை போட்டியிலே கலந்து கொள்வதற்கு யாழ் மண்டபத்தை நெருங்க நெருங்க மக்கள் இனி தத்தை தோற்றால் என்று மக்கள் முடிவை சொல்கிறார்கள். ஜீவகனை தவிர இந்த யாழ் போட்டியிலே வெல்வதற்கு யாரும் இல்லை இந்த பூமியில். ஜீவகன் வந்து விட்டான், வெற்றி 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 என்று மக்கள் கோஷம் எடுக்கிறார்கள். கட்டிலம் காளையாக அவனுடைய அழகுக்கு ஒப்பனை சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு அழகான ஒரு மனிதனாக ஜீவகன் இறங்குகிறான். யாழிசை மண்டபத்தை நெருங்குகிறான். திரை தொங்குகிறது. திரையின் மூலமாக ஜீவகனை பார்க்கிறாள். இதுவரை எந்த ஆணை கண்டும் என்னுடைய மனது இறங்கவில்லை, ஆனால் இவனை பார்த்த உடனே என்னுடைய மனம் மருங்குகிறதே, அசைகிறதே, அவனுடைய அழகில் மயங்குகிறதே. ஆடவரை இதுவரை ஆடவராக நினைக்காத இருந்த நான் இப்பொழுது இவனுடைய அழகில் மயங்குகிறேனே, இது என்ன காரணம் என்று தெரியாமல் அவள் அந்த ஜீவகனை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறாள். யாழிசை மண்டபத்திலே தனக்கான திரை சிலையை நீக்கிவிட்டு யாழிசை மண்டபத்திலே உட்காருகிறான். அந்த வீணாதிபதி அவனிடம் ஒவ்வொரு யாழாக எடுத்துக்கொண்டு வருகிறாள். இந்த காட்சி வேற எந்த காப்பியத்திலும் பார்க்க முடியாது. முதல் வீணையை எடுத்து வந்து கொடுக்கிறான். அந்த யாழை எடுத்து பார்க்கிறான் ஜீவகன், அதை ஆராய்ச்சி செய்கிறான். அப்பொழுது வீணாதிபதியிடம் சொல்கிறான், இந்த வீணை நீரிலே கிடந்து இளைத்த மரத்தில் செய்தது, ஆகவே இந்த வீணை சிறப்பு இல்லாதது, எடுத்து செல் என்று சொல்கிறான். மீண்டும் ஒரு யாழ் வருகிறது. அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறான். இந்த யாழ் நீரிலே கிடந்து அழுகிய மரத்தில் செய்தது, இந்த யாழும் சிறப்பு அல்ல என்று திருப்பி அனுப்புகிறான். அடுத்து ஒரு யாழ் வருகிறது. அந்த யாழை பார்க்கிறான், இது இடியுண்ட மரத்திலே செய்தது, ஆகவே இந்த யாழும் சரியில்லை என்று திருப்பி அனுப்புகிறான். அடுத்து ஒரு யாழ் வருகிறது. அந்த யாழை ஆராய்ச்சி செய்துவிட்டு சொல்கிறான், இது எப்படிப்பட்டது என்றால் பரத்தையினுடைய குணத்தை உடைய மரத்திலிருந்து செய்தது, ஆகவே இந்த யாழும் சிறப்பல்ல என்று திருப்பி அனுப்புகிறான்.
அடுத்து ஒரு யாழ் வருகிறது. அந்த யாழை ஆராய்ச்சி செய்கிறான். இந்த யாழ் வாளினால் துண்டாடப்பட்டு அறுத்து எடுக்கப்பட்ட துண்டிலிருந்து செய்யப்பட்டது. ஆகவே இந்த யாழும் சரியல்ல என்று திருப்பி அனுப்புகிறான். இப்படி 5 யாழ்கள் சென்று விட்டது. 6வது ஒரு யாழ் வருகிறது. அந்த யாழை பார்க்கிறான். யானை முறித்த யாழினால் மரத்தினால் செய்யப்பட்டது, இதுவும் சரியல்ல என்று திருப்பி அனுப்புகிறான். ஆக 6 வீணைகள் சென்று விட்டன. 6 நாட்கள் போட்டி முடிந்து விட்டது. 7வது நாள் இவன் கலந்து கொள்கிறான். 7வது வீணை வருகிறது. 7வது வீணையை வாங்கி ஆராய்ச்சி செய்கிறான். வெகு நேரம் ஆராய்ச்சி செய்கிறான். ஆராய்ச்சி செய்த பிறகு அவன் சொல்கிறான், அந்த நங்கையின் நலத்தது இந்த வீணை என்று சொல்கிறான். அந்த நங்கை போல் நலமுடையது இந்த யாழ் என்று சொல்கிறான். இருந்தாலும் இதில் ஒரு குறை இருக்கிறது என்று சொல்கிறான். அந்த நரம்பை பார்க்கிறான். நரம்பிலே ஒரு முடி இருக்கிறது. அதை எடுத்து வீணாதிபதியிடம் காண்பிக்கிறான். இந்த அளவுக்கு யாழ் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு சிறப்பை இந்த யாழ் ஆசிரியன் எப்படி இவனுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று தெரியவில்லை. நாம கூட கிரிக்கெட்டுக்கு போனா பந்து போட்டானா அடிச்சானான்னு எந்த கிரிக்கெட் வரனாலும் இருக்கானா பார்த்தீங்களா? பிச்சு எங்க இருக்கு, பவுண்டரி எங்க இருக்கு, ஒரு மிட் ஆஃப் எங்க இருக்கு, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் எங்க பவுண்டரி தட்டலாம், எங்க சிக்ஸர் அடிக்கலாம் இல்லைங்களா? அதே போல பவுலிங் பண்றவன் பார்ப்பான். எங்க பிச்சு கொடுத்தா எங்க அவன் தூக்குவான், எங்க கேட்ச் பிடிக்கலான்னு பார்ப்பான் இல்லைங்களா? அப்போ அந்த களத்தை தயார் பண்ணுவான், கஸ் பண்ணுவான். அதுபோல இந்த யாழ் போட்டியிலே கலந்து கொண்ட ஜீவகன் இத்தனை யாழ்களையும் ஆராய்ச்சி செய்த பிறகு நங்கையின் நலத்தது என்று அந்த யாழை வாங்கி அதில் இருக்கக்கூடிய நரம்பினுடைய பழுதுபட்டதை எடுத்துவிட்டு தன்னுடைய நண்பனிடமிருந்து மீண்டும் ஒரு யாழ் நரம்பை இணைத்து யாழ் போட்டிக்கு தயாராகிறான். இந்த யாழ் போட்டியிலே காந்தரதத்தை வாய்ப்பாடு இசைக்கிறாள். ஜீவகன் அதற்கேற்றார் போல் யாழை இசைக்கிறான், யாழை மீட்டுகிறான். கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், வானிலே செல்லக்கூடிய பறவைகள் அத்தனையும் அப்படியே அசையாமல் நிற்கின்றன இசையிலே மயங்கி. கிண்ணறர்களும் கிம்புரர்களும் தேவர்களும் மயங்கி நிற்கிறார்கள். அந்த அளவுக்கு இவன் யாழ் இசைக்கிறான். ஆக யாழிலே இவனை வெல்ல முடியாது, வாய்ப்பாட்டிலே வெல்லலாம் என்று அவள் யாழ் இசைக்க தொடங்குகிறாள். இவன் அதற்கேற்றார் போல் வாய்ப்பாடு பாடுகிறான். போட்டி தொடர்கிறது. சமமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிலையில் ஜீவகனுடைய அழகு இவளுடைய மனதிலே பதிகிறது. இவளுடைய மனம் இசையிலே இல்லாமல் அவனுடைய அழகிலே மயங்குகிறது. ஆனால் ஜீவகன், நாம் வந்தது யாழ் போட்டிக்கு, ஆகவே யாழ் இசையில் தான் தன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் என்று அவன் முழுமையாக யாழ் இசையில் அவளை வெல்வதற்கான உபாயம் தேடிக்கொண்டிருக்கிறான். கலை செல்வனாக மாறுகிறான். இவள் காம செல்வியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறாள். காரணம், கலையினது அகலமும் காட்சிக்கு இன்பமும் சிலையினது அகலமும் வீணை செல்வமும் மலையினது அகலைய மார்பன் இல்லதை உலகில் இளையன ஒருவன் ஆயினான். ஜீவகன் இப்படிதான் வர்ணிக்கிறார் சிறுத்தக்கதை அவர். கலையினது இன்பமும் கலையினது அகலமும் காட்சிக்கு இன்பமும். காட்சிக்கு இன்பம் சார், அவனை தவிர வேற எவனும் அவ்வளோ அழகானவன் இல்லையா சார்? கலையினது அகலம்னா அவன் பெற்ற கல்வியினுடைய அகலம். காட்சிக்கு இன்பம், காம வயப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவன் காம திலகனாக இருக்கிறான். கலையினது அகலமும் காட்சிக்கு இன்பமும் சிலையினது அகலமும். சிலை என்றால் வீரம் பொருந்தி அந்த அகன்ற மார்பு. சிலையினது அகலமும் வீணை செல்வம். அங்கே பாட்டார். வீணையிலே இவன் ஒப்பற்றவன் என்பதை அவனுடைய அறிவு திறத்தினாலும் அழகினாலும் அவனுடைய வீர பராக்கிரமத்தோடு அவன் பெற்ற வீணை செல்வத்தையும் சேர்த்து பாடுகிறார். உலகினில் இளையன ஒருவன் ஆயினான் என்று அந்த அழகோடு இருக்கக்கூடிய ஜீவகன் யாழ் இசையிலே அற்புதமாக பாடுகிறான். யாழ் இசைக்கிறான், வாய்ப்பாட்டை பாடுகிறான். அவனோடு தொடர்ந்து பாட முடியாமல் தவிக்கிறாள் காந்தர்வ தத்தை. ஆக யாழ் இசை போட்டிக்கு அம்பையராக இருக்கக்கூடியவர் யாழ் இசையில் யார் வென்றது என்பதை இப்பொழுது அறிவிக்க வேண்டும். ஜீவகன் வெற்றி பெற்று விட்டான். யாழ் இசையிலே காந்தரதத்தையால் தொடர்ந்து அவனோடு யாழ் இசைக்க முடியவில்லை, வாய்ப்பாட்டு பாட முடியவில்லை. அவள் மருங்குகிறாள், ஆகவே தடுமாறுகிறது. ஆகவே ஜீவகன் வெற்றி பெற்று விட்டான் என்று அறிவிக்க வேண்டும்.
எப்படி சார் இதை அறிவிக்கணும்? யாழ் போட்டியிலே ஜீவகன் வெற்றி பெற்றான் அறிவிக்கணும் இல்லையா? ஆனா திருத்தக்க தேவர் இப்படி சொல்றாரு. அது காரணம் நீங்க தான் சொல்லணும். யாழ் இசை போட்டியிலே ஜீவகன் வெற்றி பெற்றான் என்று சொல்வதற்கு பதிலாக யாழ் போட்டியிலே காந்தரவதத்தை தோற்றாள் என்று சொல்கிறார். இது சரியா? ஏன் அப்படி சொன்னார் சார்? என்ன? ஓ ஓ அப்போ ஜீவகன் வெற்றி பெற்றான்னு அறிவிக்கலாம் இல்லையா? ஏன் அப்படி சொல்லல? என்ன சார்? தோத்துட்டா சார், ஏதோ ஒரு காரணம், ரீசன், தோற்றுட்டா. தோற்றதுக்கு காரணம் என்ன? அவன் மீது கொண்ட அழகு. ஆனால் வெற்றியை எப்படி சொல்ல வேண்டும்? எந்த போட்டி எடுத்துக்கிட்டாலும், இந்த உலகத்தில் எந்த போட்டி எடுத்துக்கிட்டாலும் இல்லைங்க, கம்பராமாயணத்தில் வில்லை ஒடித்தது யாரு? ராமன் இல்லைங்களா? அப்போ எல்லாத்தையும் வெற்றி பெற்றவன தானே சொல்லணும். ஏன் சார் எதிர்மறையா சொன்னார்? அதான் கேள்வி. ஆமா, ஓ ரைட், ரொம்ப சந்தோஷம். ஏன் உங்ககிட்ட கேட்டேன்னா, இது ஒரு முக்கியமான கேள்வி, முக்கியமான இடம், முக்கியமான மரபு. சொல்லுங்க சார். சொல்லிட்டாரு, அது ஒரு பாயிண்ட். இல்ல தோத்தன்னு சொல்லல, இப்பயும் வெற்றி ஜீவகன் தான். ஆனா ஜீவகன் வெற்றி பெற்றான். யாழ் இசை போட்டியிலே ஜீவகன் வென்றான்னு சொல்லல. வீணையில் தத்தை தோற்றவாறும்னு பதிகத்தில் பாடுறாரு. அதே வரி, வீணையில் தத்தை தோற்றவாறும் அப்படின்னு பாடுறாரு. ஏன் சார் வீணையில ஜீவகன் வெற்றி பெற்றான் பாடாம வீணையில் தத்தை தோற்றவாறும் ஏன் பாடினாருன்னா, இதனுடைய நுட்பத்தை நான் சொல்றேன். போட்டி யாருங்க சார்? ஜீவகனுக்கும் காந்தர்வ தத்தைக்கும். சங்க காலத்தில் போட்டி என்பது ஆணுக்கும் ஆணுக்குமாக, பெண்ணுக்கும் பெண்ணுக்குமாக சம பலம் உடையவர்களோடு நடக்க வேண்டும். ஆனால் யாழ் இசை என்பதனால் யாழில் இவளை யார் வெல்கிறார்களோ அவர்களுக்கு அவள் உடைமையானவள் என்று போட்டி அறிவித்து விட்ட பிறகு, போட்டியில் ஆண்கள் கலந்து கொள்ளலாம் என்ற உரிமை கிடைத்த பிறகு போட்டியிலே கலந்து கொள்கிறான். ஜீவகன் என்ற ஒப்புயரற்ற திறம் பெற்ற, விண்ணிலும் மண்ணிலும் அவனுக்கு இணையானவன் இல்லை என்ற பிறகு ஒரு பெண்ணிடம் யாழ் இசையில் வென்றான் என்பது அவனுடைய சிறப்புக்கு அது சரியில்லை என்றதால், பெண்ணை வெற்றி கொள்வது ஒரு ஆணுக்கு அழகு அல்ல என்பதனால் வீணையில் தோற்றாள் என்று தோற்றவளுடைய பெயரை முன்னே வைத்திருக்கிறார் திருத்தக்கதேவர். அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண் உரிமை சமுதாயமாக அன்றைய சமுதாயம் இருந்திருக்கிறது. இப்போ ஒரு பட்டிமன்றமே நடக்குது. என்னன்னா, புதுமை பெண்ணாக பெண்கள் மாறிவிட்டார்களா இல்லையா? அவர்களுக்கான சுதந்திரம் இன்று கிடைத்ததா இல்லையா? பெண்ணுக்குரிய சுதந்திரம் பாரதி பாடியது போல, பாரதிதாசன் பாடியதை போல பெண்கள் சுதந்திரம் அடைந்து விட்டார்களா இல்லையா? அடைந்து விட்ட மாதிரி தான் இருக்கு. இப்ப சுதந்திரம் ஆண்களுக்கு இருக்குதா இல்லையான்னு தான் நம்ம, ஆண்களுக்கு இருக்குதா இல்லையான்னு தான் கேட்கணும். இல்லைன்னா பெண்கள் இருக்காங்க. பொருளை மையமாக வைத்த இல்லறம் என்று தொடங்கியதோ அன்றே ஆண் நிகர் பெண்ணாக இல்லாமல் பெண் நிகர் ஆணாக ஆண்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர பெண்ணியத்திற்கு இணையாக இன்று ஆண்கள் இல்லை என்பதைத்தான் இன்று சமுதாயம் காட்டுகிறது. அதனால தானே சார் ரேஷன் கார்டுலேயே அவங்கள தலைவி ஆகிட்டான் இல்லையா சார்? இல்லறத்தை நடத்துவதிலே, பொருள் தேடுவதிலே, பொருளை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதிலே பொருளாதார நிபுணராக ஆண்களை காட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள். பொருள் தேடும் உலகில் அவர்களுடைய உழைப்பு இன்று இன்றியமையாதது. ஒரு ஆணுடைய வருமானத்தினால் இன்று குடும்பம் நடத்துவது பெரும்பாலான குடும்பங்களில் முடியாத பட்சமாக ஆகிவிட்டதனால் அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய பொருளாதார பின்புலமும் இன்று குடும்பத்திற்கு இன்றியமையாதது.
ஆகவே பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இன்றைய பெண்கள் இருக்கிறார்கள் என்றுதான் பெரும்பாலும் சொல்ல வேண்டியிருக்கு இல்லைங்களா? ஆனால் அன்றைக்கு இதுக்கு ஒரு பின்புலம் என்னன்னா, பெண்ணிடம் ஒரு ஆண் வெற்றி பெற்றான் என்பது அவனுடைய சிறப்புக்கு அது இழுக்கு என்பதனால் அவனை புறந்தள்ளி வீணை போட்டியிலே காந்தரதத்தை தோற்றால் என்றால் வெற்றி பெற்றவன் இவன்தான் என்பதை உள்ளீடாக வைத்து தோற்றவள் பெயரை திருத்தக்க தேவர் டிக்ளேர் செய்கிறார். வெற்றி இவன் தான், தோற்றது அவள். அப்ப வெற்றி யாருக்கு? அவனுக்குன்றது அண்டர்ஸ்டுட்டா வைக்கிறார். இது எதுல வருது? பதிகத்தில் வருது. வீணைக்கு விஞ்சை மகள் தோற்றவாறும், இதான் அப்படி வருது வார்த்தை. விஞ்சை மகள்னா வித்யாதர உலகத்து பெண்ணுன்னு அர்த்தம். வீணைக்கு விஞ்சை மகள் தோற்றவாறும் என்று வருகிறது. ஆமா இருக்கலாம். இல்லை இருந்தாலும் தமிழ் அறிஞர்கள் சொல்லக்கூடிய வாதமாக சீவகன் ஒரு பெண்ணிடம் பெற்ற வெற்றியை கொண்டாடுவது அவனுடைய சிறப்புக்கு அழகல்ல என்பதனால் அங்கு ஒரு அமைதியை செய்து இவள் தோற்றுவிட்டாளே என்ற ஒரு இரக்கத்தோடு 6 நாட்கள் இத்தனை பேரிடம் வெற்றி பெற்ற யாழ் இசையில் சீவகனிடம் தோற்றுவிட்டாள் என்று சொல்லும்போது அது ஜீவகனுக்கும் பெருமை, இவளுக்கும் பெருமை. ஏன் என்று சொன்னால் இவனோட போட்டி போட்டு அவள் தோற்றாள் என்பது இவளுக்கு பெருமை தானே தவிர இவளுக்கு சிறுமை அல்ல என்பதாக இந்த காப்பியம் மிக அழகாக யாழ் இசையினுடைய நுட்பத்தை எல்லாம் சொல்லி, இசையிலே வெல்பவர்கள், இசையிலே அந்த காலத்து பெண்கள் நிபுணர்களாக இருந்திருக்கிறார்கள். யாழ் இசை பயில்வதற்கு அந்த காலத்திலே பெண்களுக்கு உரிமை தந்திருக்கிறார்கள். யாழிசை போட்டியை ஒரு பொது சபையிலே உட்கார்ந்து போட்டியில் கலந்து கொள்வதற்கு பெண்களுக்கு உரிமை தந்திருக்கிறார்கள். நுண்கலைகளிலே பெண்கள் உயர்ந்திருந்திருக்கிறார்கள். அந்த நுண்கலையை வீர திருமகனாக இருந்தாலும் ஜீவகனும் கற்றிருக்கிறான் என்று பல செய்திகளை உள்ளடக்கி இந்த காந்தர்வ தத்தை என்ற இளம்பகத்திலே திருத்தக்க தேவர் சங்க காலத்தினுடைய மக்களுடைய வாழ்வியல் விழுமியங்களை புதையலாக வைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் பெண்ணியம் சார்ந்த செய்திகளும் இருக்கிறது, ஆணியம் சார்ந்த செய்திகளும் இருக்கிறது. சங்க இலக்கியத்திலே மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கான வழிமுறைகளையும் இந்த காப்பியம் பதிவு செய்திருக்கிறது. ஆகவே சீவக சிந்தாமணி என்பது ஒரு வாழ்வியல் புதையலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதிலும் நுண்கலைகள் என்று சொல்லக்கூடிய அழகான யாழ் இசை போட்டியிலே சிறப்பு பொருந்தியவர்களாக ஆண்களும் பெண்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். இதில் இன்னொரும் செய்தி இருக்கிறது. சமண காப்பியம் என்பதனால் சமணர்கள் இசைக்கும் நடனத்திற்கும் புறம்பானவர்கள், இசையும் நடனத்தையும் விரும்பாதவர்கள். ஏனென்று சொன்னால் இசையும் நடனமும் சிற்றின்பத்தை தூண்டக்கூடியது, ஆகவே அவர்கள் பேரின்பத்தை மட்டுமே பாடக்கூடியவர்கள் என்ற ஒரு பழிச்சொல்லுக்கு மாற்றாக சமணர்களுடைய காப்பியத்தில் இசையும் இருக்கிறது. இசையை வளர்த்தவர்கள் சமணர்கள் என்ற செய்தியும் இதிலே உள்ளீடாக வைத்து இசைக்கு மாறானவர்கள் சமணர்கள் அல்ல, இசையை போற்றியவர்கள் தான் சமணர்கள் என்பதை நமக்கு எடுத்து கூறுவதாக இந்த காப்பியம் இருக்கிறது. ஆகவே இந்த யாழ் இசை போட்டியிலே ஜீவகன் வெற்றி பெறுகிறான். அப்பொழுது கட்டியங்காரன் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் 6 நாட்கள் தோற்ற அரசர்களை எல்லாம் கூப்பிடுகிறான். அவர்களை எல்லாம் அப்பொழுதே மூளை செலவை செய்கிறான். நாம் எல்லாம் அரச குலம், வெற்றி பெற்றவன் வணிகன் குலம். வணிக குலத்து பெண்ணை அரசர்கள் மணப்பது இயல்பு. ஆனால் இத்தனை மன்னர்கள் இருக்க ஒரு மன்னர் குலத்து பெண்ணை ஒரு வணிகன் மகன் மணப்பது நம்முடைய மன்னர் குலத்திற்கே இழுக்கு என்று அவர்களை மூளை செலவை செய்கிறான். யாழ் இசையில் தோற்றவர்களை எல்லாம் போர்க்களம் காண தயார்படுத்துகிறான். இதை முல்லை மாறி என்ற வார்த்தையிலே சொல்வார்கள். ஆக தான் தோற்றுவிட்டாலும் பிறரை அந்த போருக்கு தயார்படுத்தக்கூடிய திறமை அந்த கட்டியங்காரனிடம் வாய் வார்த்தை ஜாலம் இருக்கிறதே தவிர அவனால் இந்த இசை போட்டியிலோ மற்ற இடத்திலோ நேரடியாக ஜீவகனை வெல்ல முடியவில்லை. எனக்கு எதிரி உனக்கும் எதிரி என்று சொல்லி அவர்களை மூளை செலவை செய்து போருக்கு தயார்படுத்துகிறான். யாழ் இசை போட்டியிலே தோற்றவர்கள் அத்தனை பேரும் ஜீவகனோடு பொருத போரிடுவதற்கு தயாராகுகிறார்கள். ஜீவகன் காந்தரதத்தை மணந்த பிறகு அவளோடு இன்பம் துய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது இத்தனை மன்னர்களும் போர்க்களம் நோக்கி வந்திருக்கிறார்கள் உன்னை வெல்வதற்கு என்று அவனுக்கு செய்தி வருகிறது. காந்தரதத்தையோடு இருக்கக்கூடிய அந்த தனிமையிலே இன்பம் அனுபவித்திருக்கும் பொழுது அதை துறந்து
என்னை யாழிசை போட்டியிலே வெல்ல முடியாதவர்கள், ஒரு பெண்ணை வெல்ல முடியாதவர்கள் ஒரு ஆணிடம் போர்க்களம் நோக்கி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களையும் ஒரு கை பார்ப்பேன், அதன் பிறகு இவளோடு கூடுவேன் என்று வஞ்சினம் கூறி போருக்கு புறப்படுகிறான். இப்படியாக அடுத்த நிலையிலே இந்த காப்பியம் தொடர்கிறது. அவர்கள் போட்டி போரை எப்படி நிகழ்த்துகிறார்கள், ஜீவகன் எப்படி போட்டி போரிலே வெற்றி பெறுகிறான், காந்தர்வதத்தை எப்படி முதலாவது பட்ட மகிழ்ச்சியாக அவன் மணக்கிறான் என்பதை இந்த இளம்பகத்தினுடைய தொடர்ச்சியாக நாளை சந்திப்போம். இதுவரை செவிமடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் மிக பணிவோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம் சார். ம் படலை. ஒவ்வொரு திருமணத்தின் மூலமாக அன்றைய காலத்தில் ஆண்கள் எத்தனை கலைகளிலே சிறந்தவர்களாக இருந்தார்கள், அந்த கலையினுடைய நுட்பத்தை, கலை அம்சத்தை எல்லாம் ஜீவகன் வெற்றி கொள்ளக்கூடிய பெண்களின் வாயிலாக திருத்தக்க தேவர் நம்முடைய தமிழ் கூறும் உலகுக்கு கொடுக்கிறார். ஆக யாழிசையிலே ஜீவகன் திட்டமிட்டு எந்த பெண்ணையும் காமவயப்பட்டு மணக்கவில்லை. அவன் போகிற போக்கில் அவனுடைய திறமைக்கு போட்டி நடைபெற்று அந்த அவனுடைய திறமைக்கு பரிசாக கிடைக்கக்கூடிய பெண்களைத்தான் மணக்கிறான். காந்தரவதத்தையார் இளம்பகத்திற்கு அடுத்து வரக்கூடிய இளம்பகம் குணமாலையார் இளம்பகம். குணமாலையார் இளம்பகத்திலே சுரமஞ்சரிக்கும் குணமாலைக்குமாக சுண்ண போட்டி நடைபெறுகிறது. சுண்ணம் என்றால் ஒரு வாசனை பொடி. அதை தயார்படுத்துவதில் அவர்கள் இருவருக்கும் போட்டி நடைபெறுகிறது. அந்த போட்டியிலே ஜீவகன் குணமாலையுடைய சுண்ணம்தான் சிறந்தது என்று சொல்கிறான். குணமாலையை தாக்க அசனிவேகம் என்ற யானை வருகிறது. அந்த யானையிடமிருந்து குணமாலையை மீட்டெடுக்கிறான். அவன் மீட்டு எடுத்த பிறகு அப்பொழுது அவளுடைய கையை தொடுகிறான். அப்பொழுது அவளுக்கு வேறொரு மனம் ஏற்பாடு செய்கிறார்கள். என்னை தொட்ட ஆணுக்கு அடிமை வேலை செய்வதை தவிர வேறு ஆடவனை நான் மனதாலும் தொடமாட்டேன் என்று சொல்கிறாள். அப்படி இருக்கும்போது தான் குணமாலையை ஜீவகனுக்கு மனம் முடித்து தருகிறாள். இப்படி ஒவ்வொரு திருமணமுமே ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஏதோ ஒரு போட்டி, ஏதோ ஒன்றிலே ஜீவகன் வெற்றி பெறுகிறான். அதன் மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய பெண்ணை மணப்பதாகத்தான் இந்த காப்பியம் நகர்கிறது. அடுத்த இளம்பகம் பதுமை என்ற பெண்ணை பாம்பு தீண்டி விடுகிறது. அந்த பாம்பினுடைய விஷத்தை எடுப்பவர்களுக்கு இவள் உரிமையானவள் என்று கடைசியில் அறிவிக்கிறார்கள். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவர்களும் வருகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவளுடைய பாம்பு விஷத்தை நீக்க முடியவில்லை. ஆனால் இவன் பெற்ற மந்திரத்தின் மூலமாக, இவனுக்கு தெரிந்த கலையின் மூலமாக இந்த பாம்பு தான் இவளை கடித்திருக்கிறது, விஷமில்லாத பாம்பு, மயக்கத்தில் இருக்கிறாள், மயக்கத்தை போக்கிவிட முடியும் என்று சொல்லி குக்குட சர்ப்பம் என்ற பாம்பு தான் இவளை கடித்திருக்கிறது. அது எந்த பற்களால் கடித்திருக்கிறது, எவ்வளவு நேரம் அவள் மயக்கத்தில் இருப்பாள், அப்பொழுது அங்கு பாம்பு எந்த சூழ்நிலையில் ஒரு மனிதனை தீண்டும், எந்தெந்த நேரத்தில் பாம்பு ஒருவனை கடிக்கும் என்று அந்த பாம்பினுடைய அத்தனை லட்சணங்களையும் சொல்கிறார். பாம்பு இணையோடு இருக்கும்போது கடிக்கும், பாம்பு பசியோடு இருக்கும்போது கடிக்கும், பாம்பினுடைய எதிரில் வரும்போது கடிக்கும், பாம்பு இணையோடு சேர்ந்து காமம் லயிக்கும் பொழுது அதனுடைய இன்பத்திற்கு இடையூறாக இருக்கும்போது கடிக்கும், எப்பொழுது அதன் உடம்பிலே விஷம் அதிகமாகி விடுகிறதோ அப்பொழுது கடிக்கும். இப்படி அந்த பாம்பினுடைய லட்சணங்களை எல்லாம் சொல்கிறார். பாம்பினிடமிருந்து வரக்கூடிய வாசனையை வைத்து சொல்கிறார், இது இந்த ஜாதி பாம்பு, இது இந்த ஜாதி பாம்பு என்று. இப்படி பாம்பினுடைய அத்தனையும் சொல்கிறார். பாம்பு எப்படி தோல் உரிக்கும், எப்பொழுது தோல் உரிக்கும் என்று சொல்கிறார். அப்பொழுது தோல் உரிக்கும் பொழுது உள்ளே இருக்கிற விஷம் உள்ளே இருக்கும். ஆக வெளியில் சுத்தமாகிவிட்டது, உள்ளே இன்னும் அசுத்தத்தை வைத்திருக்கிறது. அப்பொழுது அந்த பாம்பு அந்த விஷத்தை நீக்குவதற்கு யாரும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் விஷம் சுரந்து கொண்டே இருக்கிறது. அதை வெளியேற்றுவதற்காக ஒரு பச்சை வேரை கவ்வும், அதன் மூலமாக தன் உடம்பில் இருக்கக்கூடிய விஷத்தை அந்த வேரிலே செலுத்தும் என்பதையெல்லாம் அங்கே குறிப்பிடுகிறார். விதி முடிந்தால் விரியம் தொடும். நீங்க பெரிய பாம்பு கடிச்சா அவன் சாவதுக்கு தகுந்த உள்ள குவாலிட்டி தான் ஏற்றும், பாக்கி
இது இது நிறைய இருக்கு சார். இதற்குள்ளார ஒரு ஒரு காப்பியம் ஏற்றக்கூடிய புலவனுக்கு இசை நுட்பம் தெரிஞ்சிருக்கணும், பாம்பின் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த சுண்ணப்பொடி எப்படி தயார் பண்ணணும், அதுல எது சிறந்த சுண்ணம்னு சொல்லணும். இப்போ மொழியில் சிறந்தவராக, இலக்கணத்தில் சிறந்தவராக, பாயேற்றுவதில் சிறந்தவராக மட்டும் இருந்தால் ஒரு காப்பியத்தை படைத்து விட முடியாது. தெரிஞ்சிருக்கு. ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு ஒப்புயரற்ற கதையை எடுத்துக்கொண்டு காப்பியமாக பாட முடியுது. அந்த காப்பியம் இன்று வரை தன்னை உயர்த்தி நிறுத்துகிறது என்று சொன்னால் அதற்குள்ளே அவ்வளவு விஷயங்கள் பொதிந்து கிடக்கு. ஆமா. சரிங்க. அவருடைய நோக்கம் சிற்றின்பத்திற்காக பெண் வயப்படுவது அல்ல. அவன் ஒரு நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், அதுவும் அவனுக்குரிய நாட்டை பகைவனிடமிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு பொருளாதார பின்புலமும் படைபலமும் தேவை. அதற்காக ஆசான் அச்சனந்தி அவனிடம் 1 ஆண்டு காலம் நீ எதிரின் மீது போர் தொடுக்க கூடாது என்று, கட்டிங்காரனோடு எந்த சூழ்நிலையிலும் போரிடக்கூடாது என்று குருதட்சிணையாக வாங்கி விடுகிறார். அதனால்தான் அவன் இந்த ஓராண்டு காலம் நீ இந்த ராசாபுரத்தில் இல்லாமல் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் ஓராண்டு காலம் பல தேயங்களுக்கு செல்வதாக ஒரு டூர் சார்ட்டை போட்டு கொடுக்குறார். அந்த டூர் சார்ட்டின் மூலமாக அவன் போகிறான். ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற ஒரு பெண்களை ஒரு போட்டியின் மூலமாக சந்திக்கிறான், அவங்கள வெற்றி பெறுறான். கடைசியில் தன்னுடைய மாமன் தாயை சந்திக்கிறான். தாய் என்ன பண்ணுறான், உன்னுடைய தாய் மாமனுடைய துணையோடு எதிரியை போரிடுன்னு சொல்கிறான். ஆசிரியர் சொன்ன ஓராண்டு காலம் முடிஞ்சிடுது. அப்போ மாமன் கோவிந்தனுடைய படை, அவன் மணந்த 8 பெண்களுடைய நாட்டு படை, இத்தனையும் திரட்டி கொண்டு அவனுக்கு சொந்தமான ஏமாங்கத நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்டியங்காரனை போரிலே வெற்றி பெற்று அவனுக்குரிய நாட்டை மீட்டெடுத்து அவன் அரியணையில் அமர்கிறான். இதுதான் கதை. சரி, இத்தோட முடிஞ்சு போச்சா சார்னா? இல்லை. செல்வ செழிப்பிலே, காம இன்பத்திலே 8 பெண்களோடு அவன் காம வயப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் காமத்தில் திளைக்கும் பொழுதுதான் அவன் மனம் துறவிலும் திளைக்கிறது. இந்த இன்பம் நிலை இல்லாதது. அவன் எப்பொழுது இதை உணர்கிறான் என்று சொன்னால், இன்பத்தை அனுபவிக்க ஒரு சோலைக்கு செல்கிறான். ஒரு அழகான சோலை. அங்கே 2 குரங்குகள் பலாமரத்திலே உட்கார்ந்து இருக்கிறது. அப்போ ஆண் குரங்கின் மீது பெண் குரங்கு கோபப்படுகிறது. ஏனென்று சொன்னால், நீ பரத்தை இடம் சென்று வந்திருக்கிறாய், நீ அசுத்தமாக இருக்கிறாய், உன்னை நான் தீண்ட மாட்டேன் என்று சொல்கிறது. ஆண் குரங்கிடம் பெண் குரங்கு சொல்கிறது. பெண் குரங்கு சொல்கிறது, ஒரு அழகான அமிர்தம் இருக்க ஒரு அசுத்தமான பொருளை தேடுவானா? இப்படி நீ பக்கத்தில் இவ்வளவு அழகாக இருக்க நான் இன்னொன்றை தேடுவனா என்று அந்த குரங்கு, ஆண் குரங்கு பெண் குரங்கை ஆசுவாசப்படுத்துகிறது. அதனுடைய கோபத்தை தணிக்கிறது. எதுவாக இருந்தாலும் நீ குளித்து விட்டு வந்தால் தான் நான் உன்னை தீண்டுவேன் என்று சொல்கிறது. அதன் பிறகு அந்த குரங்கு குளித்து விட்டு வருகிறது. அப்பொழுது இன்னும் இந்த கோபத்தில் இருப்பதனால அந்த பலாமரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலாப்பழத்தை பறிக்கிறது. அதை பிரித்து அதில் உள்ளே இருக்கக்கூடிய தேன் பலா என்று சொல்லக்கூடிய அந்த சுளையை எடுத்து அதற்கு கொடுக்கிறது. அந்த நேரத்திலே தோட்டக்காரன் இந்த 2 குரங்குகளும் பலாப்பழத்தை வீணாக்குவதை பார்த்து விடுகிறான். தடியோடு ஓடி வருகிறான். அப்பொழுது அந்த 2 குரங்குகளும் சுவைக்கக்கூடிய நேரத்திலே போட்டுவிட்டு உயிர் பிழைக்க ஓடுகிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் ஜீவகன். ஆஹா, இந்த பிறவி எப்படிப்பட்ட பிறவி! அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று இந்த பிறவியினுடைய பலன் இந்த பெண்களை இன்பம் அனுபவிப்பதும் இந்த நாட்டினுடைய அரச சுகத்தை அனுபவிப்பதும் தான் பிறந்தோமா? இந்த அரசாட்சி என்பது அந்த பலாப்பழம் போன்றது. இதற்கு முன்னால் இந்த பலாப்பழம் குரங்குகளிடம் இருந்தது. இப்பொழுது அந்த குரங்குகளை ஓட்டிவிட்டு அந்த தோட்டக்காரன் பலாப்பழத்தை வைத்துக் கொண்டான். கட்டியங்காரனிடம் இருந்த இந்த அரசாட்சியை இப்பொழுது நான் பெற்றுக்கொண்டேன். கட்டியங்காரன் என்பது குரங்கு, நான் என்பது இந்த தோட்டக்காரன். ஆக இந்த பலாப்பழம் இடம் மாறிக்கொண்டே இருக்கும். நிலையற்ற அந்த செல்வத்தை தேடுவதற்காக நான் பிறக்கவில்லை, நிலையான பேரின்பத்தை அடைவதுதான் என்னுடைய நோக்கம் என்று 8 பெண்களுடைய காம குறிப்புகளை காட்டி இவனை காம வயப்படுத்துகிறார்கள். இவனோ அத்தனையும் துறந்து துறவு வயப்படுகிறான். அப்பொழுதுதான் பகவான் மகாவீரர் என்று சொல்லக்கூடிய அவருடைய சந்தான காலத்தில் இவன் வாழ்கிறான். பகவான் மகாவீரரை அணுகி, நான் துறக்கலாம் என்று நினைக்கிறேன், துறக்கலாமா என்று கேட்கிறான். நம்மளை மாதிரி ஆள்கிட்ட கேட்டிருந்தானா ஐடியா என்ன பண்ணிருப்போம்?
காந்தரதத்தை முதலான 8 பெண்கள்டா. ரம்பா, ஊர்வசி, கொட்டி கிடக்குதுடா செல்வம். உனக்கு எதிரியே இல்லை நாட்டில். ஒன் மேன் ஆர்மி. உன்னுடைய பூமியில் செல்வத்துக்கு சிறப்பு கொட்டி கிடக்குது. திருமணா பணிப்பெண்கள், மணப்பெண்கள் இல்லைங்களா? மனைவியர் இத்தனை பேர் இருக்காங்க, துணைவியர்னு எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ நீ எவ்வளோ ஆனால் இது நான் உங்களுக்கு இதுக்காக சொல்கிறேன், அவனுக்கு உரிமையை பெண்களை தவிர வேறு பெண்களை அவன் மணந்ததாக இந்த காப்பியத்தில் இல்லை. தனக்கு உரிமையுடைய பெண்களிடம்தான் காம வயப்பட்டானே தவிர உரிமை இல்லாத அணங்கமாலை நடன அரங்காக இருந்து காம வயப்பட்டு அவளை அழைக்கும் போது கூட அவன் மருங்கவில்லை. ஆக 8 பெண்களை மணந்த போதும் காமத்திலே திளைத்த போதும் தனக்குரிய பெண்களை மட்டும்தான் அவன் காம வயப்பட்டானே தவிர தனக்கு உரிமை இல்லாத பெண்களிடம் அவன் காம வயவே படவில்லை. அதன் பிறகுதான் அப்பொழுதுதான் ஒரு பாட்டு எழுதுகிறார் திருத்தக்க தேவர். அவன் எவ்வளோ செல்வ செழிப்பில் இருந்தான், எப்போ துறவுக்கு போனான். இப்போ காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசின்னு, எல்லாம் இல்லாதப்போ துறவுக்கு போகிறது துறவு வாழ்க்கை இல்லை. எல்லாம் இருக்கும்போது திறந்துட்டு போகிறோம் பாரு, அதுக்கு பேர் தான் துறவு. துறந்தார்கள் தான் துறவு இல்லைங்களா? அப்போது அவன் எவ்வளோ செல்வ செழிப்பில் இருந்தானா அப்போ துறவுக்கு போகிறானா. திரைமன்னர் உய்ப்ப திரு நிற்க, எப்படி போடுறாரு பாருங்க அந்த பாட்டை. திரை மன்னர்னா திரை செலுத்துறதுக்கு லைனாக நிற்கிறான் சார், சிற்றரசர்கள் பூரா நவமணிகளை கொண்டாந்து கொட்டுறதுக்கு தயாராக இருக்கான். திரை மன்னர் உய்ப்ப திரு நிற்க, செல்வம் அவனோட அரண்மனையில் மண்டிட்டு உட்காந்துருக்கு. அவன் போனா கூட போகிறதுக்கு ஆள் இல்லையா. ஏமா நீ வேற எங்கேயாவது போயாமான்னு கேட்குறான் அந்த திருமகளை. இவனை போல வீரம் பொருந்தியவன் ஞானம் பொருந்தியவன் அறச்செல்வன் வேற யாரும் இன்னும் எனக்கு கிடைக்கல, கிடைச்சா நான் அங்கே போவேன், அது வரையும் இங்கே தான் இருப்பேன். திரைமன்னர் உய்ப்ப திரு நிற்க செங்கோல் நடக்க குறைவின்றி கொற்றம் உயர தெவ்வர்தம் தேர் பணிய உரைகின்ற காலத்து, இவ்வளவு செல்வத்தையும் இவ்வளவு சுகத்தையும் அனுபவிக்கும் போது உருமுற்ற பாம்பின் அறிவன் அடிகீழ் அரசஞ்சி துறந்தவார். இவ்வளவு செல்வத்தையும் விட்டுட்டு அருகன் அடியின் மீது துறந்து துறவரம் மேற்கொண்டு செல்கிறான் என்று இந்த காப்பியம் முடிகிறது என்று சொன்னால், சமண காப்பியங்களுடைய முடிந்த முடிவு இல்லற வெற்றி மட்டுமல்ல, துறவர வெற்றியும் தான். பிறந்தோம் இனி பிறவோம் என்ற நிலையை நோக்கிதான் இந்த காப்பிய தலைவர்கள் செல்வதாக சமண காப்பியங்கள் எதை எடுத்தாலும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் ராமராஜ்யம் அமைந்த பிறகு ராமகாவியம் முடிந்து விடுகிறது. ராமனுடைய வாழ்க்கையில் துறவை பற்றி அங்கே கம்பன் பாடவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் கடவுளுடைய அவதாரம், கடவுளே சாட்சாத் இங்கு இறங்கி வந்திருக்கிறான். ஆகவே அங்கே துறவையும் முக்தியையும் பாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இங்கே இவன் மனிதனாக வந்திருக்கிறான். கடவுள் மனிதனாக வந்தான், மனிதன் கடவுளாக மாறுகிறான் இந்த காப்பியத்தில். அவன் தந்தை காமத்திலே கருத்தெழுந்து கடமையை மறக்கிறான். 8 பெண்களை மணந்த போதும் கடமைக்காக காமத்தை துறக்கிறான் ஜீவகன். கடமை பெரிதென உயர்ந்தவன் ஜீவகன், காமம் பெரிதென இழந்தவன் அவனுடைய தந்தை தசரதன் சொல்லலாம். நான் இங்கே சொல்கிறேன் சீவகன், இது சச்சந்தனை சொல்கிறேன், இவனுடைய தந்தையே சொல்கிறேன் நான், இல்லைங்களா? ஆமாம். இதை ஒரு சமண காப்பியம்னு பார்க்காம ஒரு இலக்கியம், தமிழ் இலக்கியம்னு எடுத்துட்டிங்கன்னா இதற்கு இணையா இன்று தமிழ் கூறும் உலகத்தில் இதை தான். அனபாய சோழன் இந்த காப்பியத்தையே படிச்சுக்கணும் நான் அரசாட்சி விட்டுட்டு. அப்போ தான் சேக்கிழார் பார்க்குறாரு, என்னடா இவன் சமண காப்பியத்தையே படித்தா சைவ காப்பியத்தில் மறந்துடுவான் பொழுது, சைவத்துக்கு அவனுடைய நட்பு கிடைக்காம போயிடும் பொழுதுன்னு சொல்லிட்டு தான் 63 நாயன்மார்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய அற்புதமான வாழ்வியலை பெரிய புராணமாக பாடுவதற்கு தூண்டுகோலாக இருந்தது இந்த காப்பியம். ஆக காப்பிய உலகில் சிந்தாமணிக்கு முன்பு சிந்தாமணிக்கு பின்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இது இணையற்ற காப்பியமாக இருக்கிறது. என்று சொன்னால் விருத்தப்பாவிலே இப்படி ஒரு சந்தங்களை போட்டு முழுமையாக விருத்தப்பாவிலேயே ஒரு காப்பியம் எழுதிய பெருமையும் சிறப்பும் திறமையும் இந்த திருத்தக்க தேவருக்கு இருந்திருக்கிறது. ஆகவேதான் இதில் இருக்கக்கூடிய சந்தமும் பொருள் நயமும் தமிழ் இலக்கண சிறப்பும் பாவினுடைய சிறப்பும் பார்க்க முடியாது என்றதனால்தான் இந்த காப்பியம் இன்றளவும் சமயம் கடந்து தமிழால் உயர்ந்து நிற்கிறது. இதை இன்னும் நுட்பமாக படித்தால் இந்த காப்பியத்தை நாம் கீழே விட மாட்டோம். இதில் இருக்கக்கூடிய கவி இன்பத்தை நான் பெருமையாக உங்களிடம் சொல்லவில்லை, கதை அம்சத்தை மட்டும்தான் கூறி செல்கிறேன். நீங்கள் நேரம் கிடைக்கும் போது இந்த கவியை கையில் எடுத்துக்கொண்டு தமிழை பயின்றால்
தமிழ் தேன் என்று சொல்கிறாளே அது இங்கே கொட்டும். ஆனால் இப்பொழுது பாடப்பகுதியில் கூட சிந்தாமணியை மறுப்பதாகத்தான் இருக்கிறது. அதற்கு முன்னால் சீவக சிந்தாமணி MA BAவிலே பொதுத்தமிழை வைத்திருந்தார்கள். இப்பொழுது இதையும் புறம் காண செய்து விட்டார்கள். இருந்தது இப்போ குறைத்து விட்டார்கள். ஆனாலும் தமிழ் கூறும் அறிஞர்கள் உவே சாமிநாத ஐயர் நச்சினார்க்கினியனுடைய சிறப்புகளை தெரிந்து கொண்டு இந்த காப்பியம் இன்றளவு நிற்கிறது என்றால் அதற்கு மூவர் காவியம். காரணம், ஒன்று, இந்த பாடலை இந்த நூலை இயற்றிய திருத்தக்கதேவர், இந்த நூலுக்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர், இந்த நூலை பதிப்பித்த உவே சாமிநாத ஐயர், இவர்கள் மூவருக்கும் இந்த சிறப்பு சரியாக இருந்ததனால்தான் இந்த காப்பியம். இதற்கு உரை எழுத நச்சினார்க்கினியரை தவிர வேற யாராவது எழுதியிருந்தால் இந்த காப்பியம் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்குமா தெரியாது. ஊவேசா குறிப்போடு இதை பதிப்பிக்கவில்லை என்றால் இந்த காப்பியம் இன்று நம் கையில் கிடைத்திருக்குமா என்று தெரியாது. இருக்கு. ஆக இவ்வளவு சிறப்பு பொருந்திய காப்பியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த நூலகத்தினுடைய தலைமை நூலகர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அம்மையார் காமாட்சி அவர்களும், இந்த தளத்தினுடைய நூலகர் திரு சதீஷ் அவர்களும், இங்கே ரவிசார் அவர்களும் இதை நமக்கு வழங்க பணித்ததன் காரணமாக இந்த காப்பியத்திலிருந்தே ஒரு சில சுளைகளை நேரம் கருதி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே தொடர்ந்து வாருங்கள். சனி ஞாயிறு இந்த காப்பியத்தினுடைய சிறப்பை பருகுவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.